அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நிகழ்வு தீபாவளி கொண்டாட்டங்களும் சூழலியல் கேடும். சமகாலத்தில் பல கொண்டாட்டங்கள் இயற்கையையும் நம் சூழலையும் பெரிதும் பாதிப்பதாகவே அமைந்து வருகிறது. இவ்வகையான கொண்டாட்டங்கள் நாம் காலம் காலமாக பின்பற்றப்பட்டு வருபவை அல்ல. சூழலியல் புரிதலின்றி சில பத்தாண்டுகளாகவே பின்பற்றப்படுபவை. சமகாலத்தில் புவி வெப்பமயமாதல், காலநிலை மாற்றத்தால் உச்சகட்ட நிகழ்வுகள் பெரிதும் அதிகரித்து காலநிலை அவசர நிலையை நோக்கி நாம் வேகமாக நகர்ந்து வரும் நிலையில் இன்னும் நாம் அறியாமையால் செய்து வரும் சூழலியல் சீர்கேடுகளை திருத்திக் கொள்ளாவிட்டால் வரும் தலைமுறையினர் இப்போலையில் வாழ்வதற்கு பெரிதும் போராட வேண்டி இருக்கும். தீபாவளி பண்டிகையின் போது பட்டாசுகளால் நாம் ஏற்படுத்தும் பெரும் சூழலியல் பாதிப்பு குறித்து விரிவாக இந்த உரையாடலில் அறிந்து கொள்வோம். நமக்கு நம்மை சுற்றி வரும் பல்லுயிர்களுக்கும் அதீத பயத்தை ஏற்படுத்தி பெரும் மன உளைச்சலை உண்டாக்கும் ஒளி, மண், காற்று மற்றும் நீர் மாசை பெருமளவில் செய்யும் ஒரு நிகழ்வாக தீபாவளி பண்டிகைகள் அமைந்து வருவது பெரும் வருத்தத்திற்குரியது. வாருங்கள் தெளிவு பெறுவோம். வரும் தலைமுறையினருக்காக கொண்டாட்டங்களை சூழலியல் புரிதலுடன் கொண்டாடுவோம். இன்றைய உரையாடலில் சூழலறிவோம் குழுவைச் சேர்ந்த திரு தீபக் வெங்கடாச்சலம் அவர்கள் உரையாட உள்ளார். அவரை பற்றிய சிறு அறிமுகம். திரு தீபக் வெங்கடாச்சலம் அவர்கள் இயற்கையை, சூழலை புரிந்து கொண்டு அதை பாதுகாக்க வேண்டும் என்ற அதிக ஈடுபாடு கொண்டவர். மூலிகைகள் கற்றுக்கொள்வதில் அதிக நாட்டம் கொண்டவர். இயற்கையின் மீது கொண்ட அதீத அன்பால் இவரது பயணம் மரங்கள் நட்டு அதை பேணி காப்பது என்று ஆரம்பித்து அதோடு நின்று விடாமல் இயற்கை நடையுடன் பறவைகள் காணல் நிகழ்வு பள்ளிக்கரணையிலும் மேலும் சில இடங்களில் நடத்தி வருகிறார். மேலும் சூழல் சார்ந்த புத்தக நிகழ்வும் இயற்கையை நேசிக்கும் நண்புடன் நடத்தி வருகிறார். பள்ளி கல்லூரிகளில் இளம் தலைமுறையினரிடம் இயற்கையை நேசிப்பது பற்றியும் தனிநபராக இயற்கையை எவ்வாறு பாதுகாக்க முடியும் என்ற விழிப்புணர்வும் ஏற்படுத்தி வருகிறார். மேலும் சூழல் சார்ந்த விஷயங்களை அனைவருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற நோக்கில் சூழறிவோம் குழுவை ஆரம்பித்து இயற்கை நேசிக்கும் நண்பர்களுடன் நடத்தி வருகிறார். இதற்கு முன்னர் சூழலறிவோம் வரிசையில் சூழலிலும் தனிநபர் மாற்றம் என்ற மிகச் சிறப்பான உரையை நடத்தி கொடுத்துள்ளார். நன்றி திரு தீபக் வெங்கடாச்சலம் அவர்களே, உங்கள் உரையை தொடங்கலாம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய உரை தீபாவளி கொண்டாட்டமும் சூழலில் கேடும். அனைவருக்கும் தீபாவளி என்றாலே ஒரு புத்துணர்வு தான். எல்லாருக்கும் ஒரு மனதில் ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும். குழந்தைகளுக்கு முக்கியமாக பள்ளி குழந்தைகளுக்கு எல்லா பண்டிகைகளையும் காட்டிலும் தீபாவளி ஒரு பேரின்பமாகவும் காத்திருக்கும் ஒரு பண்டிகையாகவும் இருக்கிறது. எப்போது தீபாவளி வரும் என்று காத்திருந்து பெரு ஊடகங்களும் படங்களும் கூடவே நம்மை அது போல் ஆக்குகிறது. ஒரு பக்கம் வணிகமாக இருந்தாலும் மற்றொரு பக்கம் அது ஒரு நல்ல பண்டிகையாக இருக்கிறது. பண்டிகை ஒரு புறம் இருக்க அந்த பண்டிகையால் ஏற்படும் சூழலில் கேடும் பற்றி இப்போது பார்க்க இருக்கிறோம். முக்கியமாக இந்த நிகழ்விற்கு பிறகு தங்களுள் தீபாவளி பண்டிகையின் கொண்டாட்டங்களில் நாம் செய்து வரும் சூழலில் சார்ந்த தீமைகள் அறிந்து தங்கள் கொண்டாட்டங்களில் ஒரு மாற்றம் ஏற்பட்டால் அதுவே இந்த நிகழ்வின் வெற்றி என நாங்கள் நம்புகிறோம். கலந்து கொண்ட அனைவருக்கும் மிக்க நன்றி. முதல் கட்டமாக தீபாவளி கொண்டாட்டங்கள் என்றாலே அனைவருக்கும் பட்டாசு என்று தெரியும். பட்டாசு பற்றி பேச செல்வதற்கு முன் நாம் நம்முடைய காற்று மாசு எந்த நிலைமையில் இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு பிறகு உள்ளே செல்வோம். முதல் கட்டமாக காற்று மாசு. இதுவரை சூழல் அறிவும் நிகழ்வு ஏகப்பட்ட நிகழ்வுகள் ஏகப்பட்ட விஷயங்கள் பேசியிருக்கும். ஆனால் காற்று மாசை குறித்து இதுவரை பேசவில்லை. தற்போது தீபாவளிக்காக நாங்கள் தேடும் போது காற்று மாசை பற்றி நிச்சயம் ஒரு நிகழ்வு நாம் செய்ய வேண்டும். அவ்வளவு ஒரு இக்கட்டான சூழ்நிலை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ள இருந்தது. நிச்சயம் வருங்காலத்தில் ஒரு சிறந்த காற்று மாசுக்கான ஒரு அறிமுகம் நிகழ்வு தெளிவாக பண்ணுகிறோம். இப்போது இன்று நாங்கள் தேடிய விடயத்தில் கிடைத்த சில தகவல்களை பகிர்ந்து கொள்கிறோம். இங்கு பகிரப்படும் தகவல்கள் ஸ்டேட்டஸ் ஆஃப் குளோபல் ஏர் அப்படி என்கிற ஒரு ஒரு அமைப்பு மூலம் சேகரிக்கப்பட்ட அவர்களுடைய அறிக்கைப்படி உலக அளவில் அதிக மரணங்கள் ஏற்படுவதற்கு காரணிகளில் முக்கியமாக காற்று மாசு முதலிடத்தில் இருக்கிறது. இரண்டாவது முக்கிய விஷயம், இந்தியா, வங்கதேசம், பாகிஸ்தான் மற்றும் நேபாள் ஆகிய தெற்காசிய நாடுகள் உலக அளவில் அதிக நுண்துகள்கள், அதாவது பர்டிகுலர் மேட்டர் என்கிற நுண்துகள்கள் வெளியிடும் நாடுகளின் பட்டியலில் முதல் 10 இடங்களில் இருக்கிறது உலக அளவில். நாம் இதை கருத்தில் கொள்ள வேண்டும். இந்தியாவில் 2019 ஆண்டில் மற்றும் 16 லட்சம் பேர் கிட்டத்தட்ட காற்று மாசால் இறந்துள்ளனர். இதில் குறிப்பிடத்தக்கது 1-5 வரை உள்ள குழந்தைகளும் 60 வயதுக்கு மேற்பட்ட பெரியவர்களும். இது கொரோனா காலம் என்பதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். யாருக்கு கொரோனா அதிகமாக பாதிக்கப்படுவதையும் நாம் இங்கு கருத்தில் கொள்ள வேண்டும். முதல் கட்டமாக நாம் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். காற்று மாசு எந்தவருக்கு மிக மோசமாக இந்தியாவை தாக்கி இருக்கிறது என்பது அடுத்து வர இதில் பார்த்துக்கொள்வோம். காற்று மாசை பற்றி பேசும்போது நுண்துகள்கள், பார்ட்டிகுலர் மேட்டர் அப்படின்னு நாம் சொல்கிறோம். அப்படியா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல ஒரு நுண்துகள் அப்படின்றது நம் கண்ணுக்கு தெரியாமல் ஒரு நுண்ணோக்கி மூலம் பார்க்கக்கூடிய ஒரு தூசு என்று வைத்துக் கொள்ளுங்களேன். நம்மளுடைய முடி, இந்த படத்தில் இருப்பது நம் தலையில் இருக்கும் ஒரு முடியின் படம் என்று வைத்துக் கொண்டால் அந்த ஒரு முடியின் அளவில் நம்மால் அந்த முடியின் நுனியை கூட கண்களால் பார்க்க இயலாது. அந்த முடியின் நுனி ஒரு முடியில்
அ அந்த நீல நிறத்தில் இருக்கும் பந்துகள் போல் இருப்பதில் ஒரு பந்தை எடுத்து அந்த ஒரு பந்தில் 4ஆக பிரிச்சு அதில் ஒன்று எடுத்தால் அதுதான் PM2.5 என்கிற நுண்துகள்கள். இதை வைத்துதான் காற்று மாசை அளவெடுக்கிறார்கள். இந்த நுண்துகள்கள் எதால் உருவாகுது என்பது பார்த்தால் 2வது படத்தை பார்த்தீர்கள் என்றால், நம் பயன்படுத்தும் பல வகைகள் இந்த நுண்துகள்கள் உருவாவதற்கு காரணியாக உள்ளது. அதில் முக்கியமாக குறிப்பிட்டால் நாம் பயன்படுத்தும் எரிபொருள். ஃபாசில் ஃபியூல்ஸ் என்கிற அந்த எரிபொருள் மூலமாகவும் வருகிறது. அதன் பிறகு நாம் டஸ்ட் கட்டிடங்கள் கட்டுவதால், நாம் செய்யும் தொழில்களால், நாம் பண்ணும் இது போக, அதுபோக முக்கியமாக தற்போது நுண்நெகிழிகளும் இதோடு இந்த கூட்டத்தில் இணைந்து விட்டது. ஆக மொத்தம் நாம் வாழும் இடத்தில் இந்த நுண்துகள்கள் பலவிதமாக உருவாகிக் கொண்டே இருக்கிறது. இந்த நுண்துகள்களை இயற்கை எவ்வாறு சமன் செய்து வந்து கொண்டிருந்தது என்றால், தாவரங்களும் அதை சார்ந்து இந்த மற்ற அங்கங்களும் சமன் செய்து கொண்டு வந்திருந்தது. இந்த நுண்துகள்கள் பூமி தோன்றிய விதத்தில் துகள்களாக இருந்து தோன்றியதுதான் பூமி. பின்னர் ஒரு விதமாக சமன் செய்து நாம் வாழும் ஒரு இடமாக இருந்தது. மீண்டும் நாம் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்றால், அந்த நுண்துகள்களால் நிறைந்த ஒரு பூமியை மாற்றிக் கொண்டிருக்கிறோம். அப்போ அப்படி இருக்கிற ஒரு இடத்துல இந்தியாவோட நிலைமை என்ன அப்படிங்கறத நம்ம அடுத்த கட்டத்துல பார்க்கலாம். இப்ப இந்த காற்று மாசை பத்தி பேச பாக்குறப்போ, இந்த இந்த எல்லா டேட்டாவுமே வந்து ஸ்டேட்டஸ் ஆஃப் குளோபல் ஏர் அப்படிங்கிற ஒரு இதுல இருந்து நான் எடுத்திருக்கேன். ஏர் பொல்யூஷன் ஏற்கனவே சொன்ன மாதிரி குளோபலா உலக அளவுல பாக்குறப்ப 6.6 மில்லியன் அளவுக்கு இறப்புகள் கொடுக்குது. இது எந்த அளவுக்கு எதோட ஒப்பிட்டு பாக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க அதுல இருக்கிற எல்லாமே பார்த்திருக்கலாம். ஒரு மது இதனால வரதோ, விபத்துனால வரதோ, டயபெட்டிஸ்னால வரதோ, இது எல்லாத்த விட அதிகமான காரணி இறப்புக்கு எது இருக்குன்னு பார்த்தா மனிதர்களோட இறப்புக்கு ஏர் பொல்யூஷன் இருக்கு. அது கீழ இருக்கிற 2வது படத்தை பாத்தீங்கன்னா, இந்த PM2.5 கடந்த இப்போ சமகாலத்துல என்ன நிலைமையில இருக்கு அப்படின்னு பாக்குறப்ப இந்தியாவுக்கு 2020 படி பாத்தீங்கன்னா, சைனாவோட இத பாத்தீங்கன்னா கீழ இருந்து 3வதா அவங்க குறைச்சுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த நுண்துகள்களோட இருப்பை காற்றிலிருந்து அவர்கள் குறைத்துக் கொண்டு போயிட்டு இருக்கார்கள். அவர்கள் குறைத்துக் கொண்டிருப்பது -6.7% என்றால், இந்தியா அதே நிலையில் 6.5% ஏற்றுக்கொண்டு இருக்கிறது. அதாவது சேர்த்துக்கொண்டே இருக்குது காற்றுல. காற்று மாசு அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். நம்ம கடைசி 5 வருஷமா டேட்டா பாத்தீங்கன்னா தொடர்ந்து அதிகரிச்சுட்டே தான் இருக்குது. இப்ப எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா டெல்லியில பாத்திருப்பீங்க. டெல்லிக்கு அடுத்து சென்னைங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. சென்னை தான் டெல்லிக்கு அடுத்து மோசமா இருக்கிறது. டெல்லியில் இருக்கிற நுண்துகள்கள் காற்று மூலமாக சென்னைக்கு அடித்து வரப்படும் என்பதுதான் இயற்கையின் நிதி. காற்று போக்கின் பொறுத்து இந்த நுண்துகள்கள் உலகம் முழுவதும் சுத்திக் கொண்டே இருக்கும். அதனால் இந்த நுண்துகள்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வரும். இப்ப இந்தியாவோட நிலைமை இதை நம்ம முதல் புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்ப இதுல WHO என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த நுண்துகள்களை வைக்கிறதுக்கு 0ல இருந்து 60 மைக்ரான் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. ஆனா இந்தியாவோட கணக்குப்படி பாத்தீங்கன்னா, இந்தியால பாத்தீங்கன்னா WHO ரிப்போர்ட் படி பாக்குறப்போ 93% காற்று மாசடைந்து இருக்கிறது. வாழ தகுதியற்ற ஒரு பகுதியாக தான் இருக்குதுன்னு சொல்றாங்க. அதை நம்ம பின்னாடி வர பார்க்கலாம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா இன்னுமே தெளிவா கொடுத்திருப்பேன். PM2.5ங்கிறது ஒரு விதமான காற்று மாசு உருவாக்குறதா இருந்தாலும், இன்னொன்னு ஓசோன்கிற காற்று மாசு உருவாக்குறது. இது எல்லாமே ஸ்டேட்டஸ் ஆஃப் குளோபல் ஏர் அவைகளோட இது டேட்டா தான். இந்தியாவுக்கு பாத்தீங்கன்னா, உலக அளவுல பாத்தீங்கன்னா, இந்தியாவுக்கு 83.2 கான்சன்ட்ரேஷன் இருக்குது. பெர்சன்டேஜ் இந்த டேட்டா ரொம்ப நான் உள்ள போல. பொதுவா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்தியா காற்று மாசு உலக அளவில் அதிகமாக உள்ள ஒரு நாடு. இங்க இருக்கும் பெருநகரங்கள் காற்று மாசால் பெரிதும் பாதிப்படைந்திருக்கின்ற முதல் கட்டம் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுல நடுவுல இருக்க பாத்தீங்கன்னா இறப்பு. இந்தியாவுக்கும் எல்லா இதுக்கும் இறப்பு பாத்தீங்கன்னா, இந்தியாவோட இறப்பு விகிதங்கள் பாத்தீங்கன்னா கடைசியா பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் இன் டெத், அதாவது சேஞ்ச் இன் டோட்டல் டெத் அட்ரிபியூட் ஆஃப் 20 மோஸ்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரிஸ் 2010 இருந்து 2019 கடந்த 9 வருஷத்துல இந்தியாவோட கணக்குப்படி பாத்தீங்கன்னா 3,70,500 இறப்புகள் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்ப நம்ம இந்த முதல் கட்டமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்தியா மிக அதிகமா காற்று மாசடைந்த ஒரு நாடு. நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறதே ஒரு மாசடைந்த காற்றோட தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுவும் குறிப்பா பெருநகரங்கள் எல்லாமே வாழ தகுதியற்ற காற்று உள்ளதா அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 90% ஏர் பொல்யூஷன் இருக்கு. அது போக காற்று மாசுதான் இந்தியாவில் இறப்புக்கு அதிகமான காரணியா இருந்திருக்குது. கிட்டத்தட்ட 100% ஆஃப் பாப்புலேஷன் இன் இந்தியா இஸ் அபவுட் PM2.4 வித் ரெஸ்பெக்ட் டு WHO டேட்டா அப்படின்னு சொல்றாங்க. அது வளரும் நாடுகளுக்கு ஒரு டேட்டாவும் நம்ம வளர்ந்த நாடுகளுக்கு அதுக்குள்ள ரொம்ப பண்ணோம். அப்போ நாம இப்படி ஒரு நாட்டுல இருக்கிறப்போ நம்ம வருடம் கிட்டத்தட்ட பல லட்சமான இறப்புகள் காற்று மாசால் நடந்துட்டு இருக்கிறப்போ நாம இந்த பண்டிகைகள்ல எப்படி இருக்கணும், அப்படி பண்டிகைன்னு விட்டுருங்க, பொதுவா நம்ம வாழ்வியல இருக்கணும் அப்படிங்கிறது. இப்ப இந்த காற்று மாசை பொறுத்த வரைக்கும்
முன்னர் சொல்ல மறந்துட்டேன். அதோட முக்கிய காரணிகள் பார்த்தீங்கன்னா, நம்மளோடது வந்து ஒரு 5 காரணிகள் வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். முதல் டிரான்ஸ்போர்ட். அதாவது நம்மளோட வாகனங்களுக்கு பயன்படுத்துற ஃபாசில் ஃபியூல்ஸான எரிபொருள்கள் மூலமா வர்றது முதல் விஷயமா இருக்குது. 2வதா பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரீஸ் பெரும் தொழிற்சாலைகள்லேருந்து வர்றது 2வதா இருக்கு. 3வதா பார்த்தீங்கன்னா, ஃபார்மிங் செக்டர். விவசாயம் செய்வதன் மூலமும் காற்று மாசு ஏற்படுகிறது. எரிக்கிறது ஆகட்டும், ஆ பூச்சி மருந்து அடிக்கிறதாகட்டும், இந்த மாரி பல விதங்கள்ல காற்று மாசு ஆயிட்டு இருக்கு. இந்த இடத்துல ஏற்கனவே ஒரு காற்று மாசான ஒரு இதுல தீபாவளிங்கிறது வந்து ஒரு போனஸ் மாரி தான் வச்சுக்கணும். நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆ ஒரு ஏற்கனவே பத்திக்கிட்டு இருக்கு. எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாரி தான் தீபாவளிய நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து இப்ப வந்து நமது இப்ப நம்ம இந்த கொண்டாட்டத்திற்குள்ள நம்ம வரோம். இப்போ நமது கொண்டாட்டங்களும் ஒரு சமூக சூழல் பார்வை அப்படிங்கிற கொண்டாட்டங்கள் நிச்சயமா தேவைதான். நாங்க யாருமே கொண்டாட்டங்கள் வேண்டான்னு சொல்லல. பொதுவாவே இத பத்தி பேசினா சூழலாளர்களுக்கு வேற வேலை இல்ல. அந்த மாரிங்கிற ஒரு கருத்து பொது வெளியில ரொம்ப எளிமையா வருது. யாருமே கொண்டாட்டங்கள் வேணாம் அப்படின்னு சொல்லுங்க. நம்ம சூழலியலாளர்களாகட்டும், சமூக செயல்பாட்டாளர்கள் எல்லாருமே வந்து மனிதனோட நல்லிணத்துக்காக தான் செயல்படுறாங்களோ ஒழிய வேற எந்த காரணமும் கிடையாது. மனித இனம் நல்லா இருக்கணும், நீடித்து நிலைபெறு வாழ்வதற்கான ஒரு வழிமுறையை நம்ம உருவாக்கணும் அப்படிதான் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம கொண்டாட்டங்கள் மகிழ்ச்சியும் நிச்சயம் தேவைதான். சமூகமா இருந்தா நம்ம கொண்டாடுறோம். கண்டிப்பா கொண்டாடுவோம். இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த கொண்டாட்டங்கள் சமகாலத்துல எப்படி மாறி இருக்குங்கிறது தான் இங்க கேள்வி. இந்த படத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப இருக்கிற முக்கியமான சில கொண்டாட்டங்கள் நான் படத்துல போட்டிருக்கேன். நியூ இயர் ஆகட்டும், தீபாவளி ஆகட்டும், போகி ஆகட்டும், இந்த ஆ துர்கா பூஜை ஆகட்டும், விநாயகர் சதுர்த்தி ஆகட்டும், எல்லாமே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இப்ப நம்ம சமூகத்துல ஏதோ ஒரு நீர்நிலையில கையில போய் எடுத்து தண்ணி குடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா முடியாது. அதுக்கு யார் காரணம்? ஒரே பதில் மனிதர்கள் தான். நம்ப கண்ணு முன்னு தெரியாம நம்மளோட நீர்நிலைகளையும், இயற்கை வளங்களையும் அழிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். அதுல ஒண்ணா நம்ம தீபாவளி பார்த்து தான் ஆகணும். இப்ப நீங்க இதுக்கு முன்னாடி பேசின காற்று மாச வச்சே இந்தியாவுக்கு தீபாவளியோ அல்லது வேற இந்த மாதிரியான காற்றை மீண்டும் அதீத மாசாக்கும் ஒரு கேளிக்கை கூத்து தேவையா என்றால் நீங்களே பதில் வச்சுக்கங்க. சரிங்களா? இது வந்து அத்தியாவசியம். இது வந்து நீங்க வண்டி ஓட்ட நிறுத்துங்க, இதெல்லாம் குறையும் அப்படின்னா, எது அத்தியாவசியம், எது ஆனா ஆடம்பரம்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுல வந்து வண்டி ஓட்டுறது இதெல்லாம் வந்து குறைக்கணும். நம்ம அதையும் தொடர்ந்து பேசிக்கிட்டே தான் இருந்திருக்கோம். இப்ப சூழ்நிலை எல்லாத்த பத்தியும் பேசிக்கிட்டே தான் இருக்கோம். ஒவ்வொரு பக்கம் நம்ம ஒரு கருத்தாக்கத்த உருவாக்கிட்டே தான் இருக்கோம். இது வந்து ஒரே நாள்ல நடக்க போறது கிடையாது. முதல் மனிதர்களுக்கு வரணும், ஒரு கருத்தாக்கம் உருவாகணும், அரசு அதுக்கு செவி கொடுக்கணும். அந்த மாரி எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்குது. இந்தியாலயும் அது நடந்துகிட்டே தான் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப இந்த காலகட்டத்துல தீபாவளிக்கு நம்ம வருவோம். இப்போ நம்மளோட கொண்டாட்டங்கள் எல்லாமே வந்து இது தீபாவளி மட்டும் கிடையாது. நம்மளோட சமகால கொண்டாட்டங்கள் நெறையாமே வந்து சூழ்நிலையில பெரிதும் பாதிக்கிறதா தான் இருக்கு. ஆற்றுக்கு போய் குளிச்சுட்டு வந்தாங்கன்னா, ஆற்றுல துணிய போட்டு வரணும். அப்படின்னு ஒரு மூட நம்பிக்கை தான் அதெல்லாம். ஆற்றுல துணி போட்டு வந்தா ஆறோட இயல்பு தான் மாறுது. நம்ம எப்ப வந்து இப்போ கார்த்திகேயன் சகோதரர் அவரோட சங்க இலக்கியங்கள் அவர்கள் சொல்றப்ப வைகையை பத்தி ஒரு குறிப்பெல்லாம் அழகா சொல்லியிருப்பார். வைகையில எப்படியெல்லாம் ஒரு நீர் இருந்தது, இப்ப இருக்கிற வைகை எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒப்பிட்டு பார்க்கிறப்போ, நாமளே தெரிஞ்சுக்கணும். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு சூழலை தாண்டி வெளிய வந்திருக்கோம் அப்படிங்கிறது. அப்போ இந்த கொண்டாட்டங்கள்ல இது இது மதம் சாயம் பூசுறதோ, இல்ல வேற என்ன இதுவுமே கிடையாது. எந்த இதுலயும் எந்த கொண்டாட்டம் சூழலில் கேடாக இருந்தாலும் அந்த கொண்டாட்டம் நிச்சயம் சிந்திக்கப்பட வேண்டும். மாற்றுக்கே யோசிக்கப்பட வேண்டும். அந்த மாரி ஒரு உரையா தான் நான் இத நான் பார்க்கிறேன். சரிங்களா? இப்ப வந்து கடல்ல கொண்டு போய் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸால உருவான விநாயகர் கொட்டினாலும் சரி, துர்கா தேவி கொட்டினாலும் சரி, க வேளாங்கண்ணியில வந்து ஊதுபத்தி எல்லாம் வச்சு கடல்ல கொண்டு போய் போட்டாலும் சரி, எல்லாமே தப்பு தான். அது நமக்கு தேவையில்ல தான். நம்ம இது ஏன் ஏன் தேவையில்லைங்கிறத நம்ம பின்னாடி வர இதுல பார்த்துக்கலாம். முதல்ல நம்ம இப்ப வரைக்கும் தெரிஞ்சது காற்று மாசடைந்த ஒரு இடத்துல தான் நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதாவது அனைத்து இந்தியர்களும் அந்த மாரி ஒரு சூழ்நிலையில வாழ்ந்துட்டு இருக்கோம். நீடித்து வாழணும்னா இந்த காற்று மாசம் நம்ம எல்லாரும் சேர்ந்து குறைக்கணும். அதுக்கு வந்து நம்ம ஒன்றிணைந்து குறைக்கணும் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இப்ப எதற்காக பட்டாசு வெடிக்கிறோம் அப்படிங்கிறது இப்ப தீபாவளி கொண்டாட்டத்துக்குள்ள நம்ம உள்ள போறோம் அப்படியே. முதல்ல பார்த்தீங்கன்னா, பட்டாசு வெடிக்கிறது ஒரு கேலிக்கூத்து, ஒரு மகிழ்ச்சி. மனித இனத்துக்கு வந்து ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சமூகமா தேடல் இருந்துகிட்டே இருந்தது. அதுல வந்து பொதுவா ஒரு நெருப்ப தேடுனது நெருப்ப பார்த்ததுமே நெருப்பு மேல ஒரு ஈர்ப்பு வந்து நெருப்ப வச்சு நெறைய பண்ணி நெறைய கண்டுபிடிச்சு வந்துட்டோம். இப்ப வந்து அந்த நெருப்பு மேல இருக்கிற ஈர்ப்பு, அது ஒரு பயம். அத ஆட்கொண்டதுக்கு அப்புறம் அது மேல இருக்கிற ஒரு ஆ நம்ம ஒரு அத்தாரிட்டி தான் நம்ம இப்ப பார்க்கணும். நெருப்பு மேல பயந்துட்டு இருந்த மனுஷங்க ஒரு 20,000 வருஷம், 30,000 வருஷம் முன்ன பார்த்தீங்கன்னா, நெருப்ப பயந்துட்டு இருந்தீங்க ஒரு கட்டத்துல. இப்ப வந்து நெருப்ப வந்து ஆட்டி படைக்கிறப்போ, அவங்க அத அடிக்கணும். அத பார்த்து நம்ப ஆ ரசிக்க ஆரம்பிச்சுட்டோம். இப்போ இந்த தீபாவளி கொண்டாட்டத்துல எதுக்கு பட்டாசு வெடிக்கணும்? முதல் விஷயமா ஒண்ணுமே கிடையாது. ஒரு போலி சந்தோஷம் தான். அத நம்ம மனசுல வச்சுக்கணும். இதுல இருக்கிற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே நான் எடுத்தது தான். கடந்த ஒரு 2015லிருந்து ஒவ்வொரு இடத்துல எடுத்தது. இந்த முகமூடி போட்டுட்டு இருக்கிறது சென்னையில ஓஎம்ஆர் சாலையில 2017 தீபாவளி அப்ப எடுத்தது. முகமூடி வந்து இப்போ இது மாஸ்க் வந்து இப்ப தான் கொரோனாக்கு போடுறோம்லாம் கிடையாது. ஒவ்வொரு தீபாவளி வரப்பும் சென்னையில நீங்க சாலையில வரப்போ எல்லாருமே மாஸ்க் போட்டு தான் இருப்பாங்க. டெல்லியில பொதுவாவே மாஸ்க் போட்டு தான் இருக்காங்க. எந்த மாரி ஒரு காலகட்டத்துல நம்ம இருக்கோங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அத. அதே மாரி 2வது மேல இருக்கிற படம் பார்த்தீங்கன்னா, போன வருஷம் வேலூர்ல எடுத்தது. ஒரு தீபாவளி நான் அந்த
அத பார்த்துட்டு நான் எப்படி ஒரு 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 கட்டுரை எழுதியிருந்தேன். தீபாவளி எனும் ஒரு போர்க்களமா தான் எனக்கு பட்டுச்சு. எப்படி வந்து இந்த இந்த தீபாவளி பட்டாசு எதுனால உருவாக்கப்பட்டது, எதுக்கு பட்டாசா மாறுனதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு கன்மெட்டல் ஒரு ஒரு முதல் கட்டமா வந்து கன் பவுடர் உருவாக்குறாங்க. அது போருக்கு பயன்படுத்திட்டாங்க. அந்த போரெல்லாம் அடங்கி போச்சு. அதோட பழக்கவழக்கமா நம்ம இத பின்பற்றிட்டோம்னு வைங்களேன். மரபு ரீதியா நெறைய பேசியிருக்கேன். தோழர் பெரியார் கூட நம்ம நெறைய பேசியிருக்கேன். ஆனா இப்ப நம்ம சூழலியல் ரீதியா பார்க்கிறப்போ, இது என்ன பண்ணுது? எதற்காக வெடிக்கிறோம்னா, ஒரு ஒரு சின்ன சந்தோஷம் அவ்வளவுதான். அதனால அது அது நீடித்த சந்தோஷம்லாம் கிடையாது. நீடித்த மகிழ்ச்சியும் கிடையாது. ஒரு நாள் கூத்து அவ்வளவுதான். இதுல வணிகம் பெரிதா பயன்பட்டுட்டு இருக்குது. நம்மள ஆட்டி படைக்குதோ அவங்க தான் ஆட்டி படைக்கிறாங்க. தொலைக்காட்சியிலிருந்து எல்லாத்துலயுமே தீபாவளி பட்டாசு, பட்டாசு, பட்டாசு விளம்பரத்த போட்டு வாங்க வைக்கிறாங்க. குழந்தைகளோட உரையாடல், கருத்தாக்கம் எல்லாமே இதா தான் இருக்குது. அவங்களுக்கு தீபாவளி வந்துச்சுனால என்ன பட்டாசு வாங்கலாம்? பள்ளியில உட்காந்து பேசினோம்னா என்ன பட்டாசு வாங்கலாம்? இருக்காங்க. இப்ப அந்த அளவுக்கு ஒரு சமூக மாற்றத்துக்குள்ள இது வந்துருச்சு. ஒரு 30, 40 வருஷத்துல ரொம்பவே அதிகம் வந்துருச்சு. இதுக்கு இன்னொரு வேடிக்கையான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு வைங்களேன். நடுவுல ஒரு படம் வச்சிருக்கு பாத்தீங்கன்னா, கென்ட்ங்கிற ஒரு பன்னாட்டு நிறுவனம் பிரீத் 100% பியூர் ஏர் வித் கென்ட் ஏர் பியூரிஃபையர்னு சொல்லிட்டு விளம்பர படம் வைக்கங்க. இங்க என்னன்னா, நம்ம சமூகத்துல ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருக்குன்னா, அந்த ஆணி பிரச்சனைய பார்க்கவே மாட்டோம். அதுக்கு ஒரு அப்போதைக்கு என்ன மாற்று? ஒர்க் அரவுண்ட் என்ன? அத பார்த்துக்கிட்டே போயிட்டு தொழிலாகட்டும், பிரச்சனையாகட்டும் எல்லாமே அதுதான். இப்ப நம்ம பொதுவா அந்த சூழலில் தனிநபர் மாற்றம் பேசுறப்போ, சாம்பல் நீருக்கு மாற்றா வந்து நெறைய சொல்லுவாங்க. அத வந்து மறுசுழற்சி பண்ணலாம், நெகிழி சுழற்சி. ஆனா அத வந்து இல்லாமயே நம்ம வாழ முடியும், வாழ்ந்துட்டு இருந்தீங்களா அப்படிங்கிறது தான் இங்க பிரச்சனை. அதே மாரி தான் இப்ப காற்று மாசு நம்ம குறைக்கிறதுக்கு என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கோமோ, அத நிறுத்தலாம் அப்படிங்கிறத சொல்லாம, நீ காற்று மாசு என்ன வேணா பண்ணிக்கோ. நீ வந்து இப்ப மாஸ்க் போட்டிருக்கியா? நாளைக்கு சிலிண்டர் ஆக்ஸிஜன் சிலிண்டர் முதல்ல மட்டும் நீ போ. இல்ல வீட்டுக்கு ஒரு ஏசி மாரி ஒரு ஏர் பியூரிஃபையர் வச்சுக்கோ. ஆனா இதெல்லாமே வந்து ஒரு அறிவியல் சாகசம் அப்படிலாம் நம்ம நினைக்கவே முடியாது. இது எல்லா அறிவியல் இந்த மாதிரியான ஒரு சூழலியல் இயற்கையை மீறி வரும் ஒரு அறிவியல் பின்னாடி எப்பவுமே ஒரு பின்னாடி ஒரு பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும். அத நம்ம நிறைய இதுக்கு முன்னாடி உரையாடல் பார்த்திருக்கோம். அத பத்தி பேசல. அப்போ முதல் கட்டமா இங்க எதுக்கு பட்டாசு வெடிக்கணும் உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி எடுத்துக்கங்க. ஒண்ணுமே கிடையாது. இப்ப நம்ம வந்து ஒரு ரொம்ப மாசடைந்த காற்று மாசடைந்த ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். அங்க வந்து கொண்டாட்டங்களும் நம்ம வந்து சூழலுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இங்க ஏற்கனவே இருக்கிற இடத்துல நம்ம எதுக்கு பட்டாசு வெடிக்கிறோம்ங்கிறது முதல் கேள்வி. ஏன் பட்டாசை தவிர்க்க வேண்டும்? இதுக்கு பின்னாடி சொன்னதே உங்களுக்கு போதுமான ஒரு உரையா இருக்கும். இந்த நம்ம எந்த மாரி ஒரு இடத்துல இருக்கோம், இங்க பட்டாசு வெடிச்சா நம்ம இன்னுமே என்ன ஆகும்? இன்னும் காற்று மாசு அதிகமாக நான் இதுல இடையில வந்து காற்று மாசால ஏற்படும் பிரச்சனைகள பத்தி பெருசா இதே வைக்கவே கிடையாது. காற்று மாசால வந்து உங்களுக்கு சிஓபி, நிமோனியா, ஆஸ்துமா இந்த மாரி ரெஸ்பிரேட்டரி சம்பந்தமான, நுரையீரல் சம்பந்தமான எல்லா நோய்களும் வருங்கிறது, நீங்க சும்மா போய் கூகுள்ல சர்ச் பண்ணீங்கனாலே உங்களுக்கு குடுப்பாங்க, டேட்டா குடுப்பாங்க. அதே மாரி அ இந்த துகள்கள் அதாவது பிஎம் ஆர்டிகுலேட் வந்து லங்ஸ்ல போயிட்டு பிளட் ஸ்ட்ரீம் ரத்தத்துல சேர்றப்போ கா கார்டியோவாஸ்குலர் இதய சார்ந்த நோய்களும் வருங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்ப உள்ள போயிட்டே இருக்குது. அது ஒரு கட்டத்துல ரத்தத்துல கலக்கிறப்போ, அது வந்து உங்களுக்கு இதயம் சார்ந்த நோய்களும் குடுக்குங்கிறது நீங்க சும்மா போய் பார்த்தீங்கனாலே சொல்லுவாங்க. அப்ப அந்த மாரி இருக்கிறப்போ, பட்டாசு தவிர்க்கணும்னா நம்ம திருப்பி மனித இனம் மற்றும் இல்லாமல் எல்லா பள்ளிகளும் நீடித்து வாழ வேண்டும். ஒரு நல்ல காற்ற சுவாசித்து வாழ வேண்டும் அப்படின்னா, பட்டாசையும் தவிர்க்க வேண்டும். பட்டாசு மட்டும் தவிர்க்கிறதுனால இது வாழ்ந்துரும்னா கிடையவே கிடையாது. பட்டாசையும் நம்ம தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறது இங்க வச்சுக்கிறோம். இதுல பார்த்தீங்கன்னா, பட்டாசு என்பது ஒரு நச்சு கலவை தான். வேற ஒண்ணுமே கிடையாது. அது ஏதோ வந்து ஒரு நல்ல பசுமையான இதெல்லாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. எல்லாமே வந்து ஒரு நச்சு கலவை. இந்த மெட்டல்ஸும் இருக்கு. இது எல்லாமே எப்படி வருதுன்னா, ஒவ்வொரு இதுலருந்து எக்ஸ்ட்ராவா வரும். எப்படி பிளாஸ்டிக் வந்து பெட்ரோலியம் பை ப்ராடக்ட்ல இருந்து வருதோ, அதே மாரி ஒவ்வொரு ஆ அ அ ஓர்ல இருந்து எடுக்கிறப்போ, அதிலிருந்து வர ஒரு கழிவுகளாக வரதெல்லாம் வச்சு பட்டாசு பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுல சொல்லுவாங்க, இதுல பார்த்தீங்கன்னா, அந்த வண்ணங்களுக்கு ஒவ்வொரு வண்ணத்துக்கும் என்னென்னன்னு போட்டிருக்கும். இத நீங்க பொறுமையா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு நீங்க படிச்சுக்கங்க. நம்ம வந்து பொதுவா ஆ புஸ்வானம் எல்லாம் விட்டோம்னா கலர் கலரா வருது, மஞ்சள் கலரா வருது, ப்ளூ கலரா வருது. அப்படி இப்போ நம்ம 12வது கெமிஸ்ட்ரியிலேயே படிச்சிருப்போம். ப்ளூ கலர்னா காப்பர் சல்பேட், காப்பர் ப்ளூவா தான் இருக்கு அப்படிங்கிறது. ஆனா அந்த காப்பர போட்டு எரிச்சோம்னா என்ன வருங்கிறது நம்ம படிக்க மாட்டோம். அதே மாரி தான் ஒயிட்னா மெக்னீசியம், அலுமினியம், டைட்டானியம், ரெட் ஸ்ட்ரான்டியம், ஆரஞ்சு, கால்சியம் இந்த மாரி ஒவ்வொரு இதுக்கும் பின்னாடி இருக்கு. இதுல சிலது வந்து உங்களுக்கு ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸும் இருக்கு. மீதி எல்லாமே நச்சுத்தன்மை உள்ளது. நீங்க இந்த முதல் பக்கம் பார்த்தீங்கன்னா, இடதுபுறம் பார்த்தீங்கன்னா, பட்டாசுல என்னெல்லாம் இருக்குதுங்கிறத சொல்லியிருப்போம். படத்தோட 2வது புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பட்டாசுல அந்த பட்டாசுல இருக்கிற அ ரசாயனங்களால என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லியிருக்கோம். இத ஜியோடாமின் பூவுலகு நண்பர்களோட படத்த பயன்படுத்தியிருக்கோம். உங்கள் குழந்தைகளுக்கு பட்டாசுகளை பரிசீலிக்கும்போது, அவர்களுக்கு ஒரே வாழிடமான பூவுலகை பாழ்படுத்துவதோடு கீழ்க்கண்டவற்றையும் சேர்த்தே நாம் பரிசீலிக்கிறோம் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். அதாவது பெற்றோர்களா இருந்தா கண்டிப்பா நாம தான் குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும். குழந்தைங்க வந்து அவங்கள நம்ம எப்படி என்ன வழிகாட்டுறோமோ அதத்தான் பின்பற்ற போறாங்க. பட்டாசுகள் நமக்கு வழங்கும் பரிசுகள். இது வந்து ஒரு நகைச்சுவையா போட்டிருக்கேன். பொதுவா இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இத நான் ரொம்ப இங்க பேச போறது கிடையாது. நான் முன்னாடி சொன்ன காற்று மாசுக்கு இருக்கிற பிரச்சனைய தான் பட்டாசுக்கு தனியா என்னென்ன பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு ஒரு உடல் படத்தை வச்சுட்டோம்னா என்னென்ன இருக்கு. அலுமினியம் என்ன குடுக்குன்னு பார்த்தீங்கன்னா, தோல் சம்மந்தமான பிரச்சனையிலேருந்து மூளை சம்மந்தமான அல்சைமர் போன்ற பிரச்சனைகள் வரைக்கும் குடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாமே வந்து ஆய்வு கட்டுரைகள்ல இருந்து எடுத்தது தான். ஆன்டிமனி சல்ஃபேட் என்ன குடுக்குதுன்னா, நுரையீரல் புற்றுநோய் வரக்கும் அது காரணியாக இருக்கலாம் அப்படிங்கிறது ஒண்ணு. நுரையீரல் சம்மந்தமான ஆ இரிட்டேஷன்ஸ் குடுக்கும் அப்படிங்கிறாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா,
பெர்குளோரேட், அமோனியம், பொட்டாசியம் சேர்ந்ததுன்னா என்ன வரும்னா லங் கேன்சர், நுரையீரல் புற்றுநோய். இந்த மாதிரி இதை நீங்களே பாத்துக்கோங்க. இது என்ன, இங்க என்ன பிரச்சனைனா எல்லாத்துக்குமே தெரியும் எப்படி நெகிழி கெடுதல் இதுதான் நான் பயன்படுத்துவேன் அப்படிங்கிற மாதிரி தான். பட்டாசு கெடுதல்ங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதை பத்தி நான் ரொம்ப பேச போறது கிடையாது. பட்டாசு கெடுதல் எல்லாத்துக்கும் தெரியும், ஆனா நான் பயன்படுத்துவேன். அப்படிங்கிறப்போ அது வந்து நம்மளோட மனநிலை, ஸ்டேட் ஆஃப் மைண்ட் தான் நம்ம இங்க சொல்லுது. இங்க நம்ம நின்னு யோசிக்க வேண்டிய ஒரு தருவாயில் இருக்கும். முன்னாடி வந்து காற்று மாசான இடத்துல இருக்கோம். இதுக்கு மேல இந்த மாதிரி ஒரு நோயை நம்ம விலை கொடுத்து வாங்கிக்கணுமா அப்படிங்கிறதுக்கு உங்களுக்குள்ள எழும்புற கேள்விகள் நான் பின்னாடி பதில் சொல்றேன். இது நீங்க உடம்பு முழுவதுமே என்னென்ன பிரச்சனை வருதோ, இதுக்கு நான் முன்னாடி அந்த வண்ணங்கள் காமிச்சேன். அந்த வண்ணங்கள்ல இருக்கிற கெமிக்கல்ஸ்னால என்னென்ன பிரச்சனை வருதுங்க இங்க சொல்றேன். இதை பத்தி நம்ம டீடைலா பேசினா ஒரு மெடிக்கல் கிளாஸ் மாதிரி போயிடும். ஒண்ணு தெளிவா வச்சுக்கோங்க, பட்டாசுல இருக்கிற எந்த ஒரு பொருளுமே உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல புற்றுநோயோ, மிக மோசமான ஒரு நுரையீரல் பாதிப்பையோ, நுரையீரல் பாதிப்புக்கு அடுத்த கட்டமாக இதயம் சம்பந்தமான ஒரு பாதிப்பையோ, அல்லது குறைந்தபட்சம் ஒரு தொண்டை எரிச்சலையோ கொடுக்கும். அதுதான் அறிவியல் கூறுது நமக்கு. இதுல வந்து இப்ப நிறைய நண்பர்கள் வந்து சொல்லுவாங்க, பசுமை பட்டாசு வந்துச்சுல, நீங்க அதெல்லாம் சொல்லாமல ஏன் பட்டாசை வேணாம்னு சொல்றீங்க? நீங்க என்ன ஏன் இப்படி பண்றீங்க? கொண்டாட்டம்ல இருக்கக்கூடாது அப்படிங்கிற கேள்வி எழுப்பாங்க. இதுல என்ன விளையாட்டுன்னா, இப்ப வந்து ஒரு வேடிக்கைன்னா, சமகாலத்துல ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, மக்கள் நிறைய பேர் வந்து ஒரு இந்த இயற்கையை நோக்கி திரும்பி இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. இங்க என்னென்ன ஒரு பெரிய குறையா பார்க்கறேன்னா, தமிழ் சமூகத்திலேயே பாத்தீங்கன்னா, செயல் நிறைய இருக்குது. ஆனா சிந்தனை ரொம்ப குறைவா இருக்கு. நம்ம தமிழ் சமூகத்துல இப்ப சமகாலத்துல பாத்தீங்கன்னா, சிந்தனையாளர்கள் எத்தனை பேர்ன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு 4 பேருக்கு பேர் சொல்றதுக்கே தெரியாது. பெரியார் சொல்லுவீங்க, நம்மாழ்வார் சொல்லுவீங்க. அதுக்கு மேல ஒரு 2 பேர் சொல்லுங்கன்னா சொல்ல மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை தான் நம்ம இப்ப கட்டமைச்சுட்டு வந்திருக்கோம். நம்ம கல்வியும் அப்படித்தான் கட்டமைக்குது. இதுக்கு ஆங்கிலேயர்களும் முக்கிய காரணமா இருந்திருக்காங்க. அப்போ பொதுவா வந்து இதுல பாத்தீங்கன்னா, மரங்கள் வைக்கிறதுக்குன்னு சொன்னீங்கன்னா 1000 பேர் கூட வருவாங்க. அந்த 1000 பேத்துல நீங்க போயிட்டு என்ன மரம் வைக்கிறீங்க? இந்த மரம் மண்ணின் மரமா? இல்ல இங்க வைக்கலாமா? என்ன வைக்கக்கூடாது? இந்த மியாவாக்கி மெத்தட் நல்லதா இல்லையான்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு அவங்களுக்கு பத்தின பதிலே இருக்காது. சரி, இப்போ இது செயல் வரைக்கும் வரீங்க, அது ரொம்ப சந்தோஷம். ஆனா இங்க சிந்தனைகள், எண்ணங்கள், நம்ம வந்து தேடல்கள் இருக்கணும். பகுத்தறிவு பட வேண்டும் அப்படிங்கிறத நீங்க முதல் கட்டமா சொல்லிக்கிறேன். பொதுவா வந்து இதுல நம்ம இப்ப பிரதானமா பின்பற்ற சூழலியல் நண்பர்கள் நிறைய பண்ற மியாவாக்கி ஆகட்டும், விதைப்பந்துகள் ஆகட்டும், எல்லாமே வந்து நம்மளோட சூழலிலுக்கும் இங்க இருக்க தட்பவெட்ப சூழ்நிலைக்கும் உகந்தது அல்ல அப்படிங்கிறது தான் பெரும் ஆய்வாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள் கூறும் கருத்து. ஆனா நம்ம அதை பத்தி காது கொடுத்துக்கிறதே இல்ல. ஒருத்தர் பண்ணாங்கன்னா அடுத்து என்ன பண்றது? இந்த பட்டாசுக்கும் அதே ஒரு மனநிலை தான். அவங்க வெடிக்கிறாங்க, நான் வெடிக்கிறேன். இதுல கௌரவம் அந்த மாதிரி வந்துரும். நான் இவ்வளவு பெரிய பட்டாசு வெடிச்சேன், நான் 5000 ரூபாய்க்கு வெடிச்சேன், 6000 ரூபாய்க்கு வெடிச்சேன், அந்த மாதிரி. இதுல பசுமை பட்டாசுக்குள்ள வந்தோம்னா, பசுமை பட்டாசுங்கிறது எனக்கு அதே மாதிரி ஒரு விளையாட்டு பொருள் தான். நம்ம எப்படி வந்து இப்போ சேலம், சென்னைக்கு வந்து கிரீன் காரிடார்னு சொல்லியிருக்காங்க. கிழக்கு தொடர்ச்சி மலையோட தாய்மடி காடுகளை கிழிச்சு போற ஒரு சாலைக்கு கிரீன் காரிடார்னு பேர் வச்சு நம்ம அதை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அது வேணும்னு சொல்லி சில இடதுசாரி நண்பர்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் இங்க ஒரு விஷயம். கிரீன்னு வச்சுட்டா அது வந்து நல்லது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை எல்லாத்துக்கும் உருவாக்கிட்டாங்க. இதுல போற போக்க பார்த்தா நம்மாழ்வாரையும் வந்து கடவுளாக்கி எல்லா கடைகளும் வச்சு நம்மாழ்வார் இருந்தாலே ஆர்கானிக் அந்த மாதிரி ஒரு இது உருவாக்குற மாதிரி தான். இங்க பசுமை பட்டாசுகள் அப்படிங்கிறது உண்மையா அப்படின்னு நீங்க இடதுபுறமே பாத்துக்கோங்க. பசுமை பட்டாசுகள் இருக்கிற பட்டாசுகளோட கொஞ்சம் ரசாயனங்கள் குறைஞ்சது. அதை நான் ஒத்துக்கிறேன். அலுமினியம் தவிர மீதி மெக்னீசியம் அந்த மாதிரி மாற்று பயன்படுத்துறாங்க. ஆனா அதுவும் வண்ணங்களுக்கு அதிக ரசாயனங்கள் தான் பயன்படுத்துது. இதுவரைக்கும் நீரி அமைப்புடன் அறிவிப்புப்படி நீரி தான் வந்து இந்த பசுமை பட்டாசுக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து பரிந்துரைத்த ஒரு நிறுவனம் வச்சுக்கோங்களேன், ஒரு ரிசர்ச் டிபார்ட்மெண்ட். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வரைக்கும் ஒரு 60 பட்டாசு தான் எங்களால பண்ண முடிஞ்சிருக்கு. இன்னும் 4 வருஷம் ஆகும். அதுமே வந்து மார்க்கெட்டுக்கு வரக்கு. இப்ப வரைக்கும் ஒரு 2 விது தான் நான் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நீங்களே கணக்கு போட்டு பாத்துங்க. இப்ப நீங்க வெடிக்கிறதா பசுமை பட்டாசு அப்படின்னா கிடையாது. எல்லாமே வந்து இருக்கிற ஓல்டு இதெல்லாம் பண்ணிருக்காங்க. பசுமை பட்டாசுங்கிறது வந்து அவங்க நீர் வச்சு ஒரு மாதிரி வித்தியாசமா ஒரு ஆய்வுகளை பண்ணியிருக்காங்க. அது வந்து இன்னும் யதார்த்தத்துக்கு வரல. அப்படியே யதார்த்தத்துக்கு வந்தாலும் அதிலும் ரசாயனங்கள் இருக்கும். நாம இப்ப இருக்கிற காற்று, நம்ம இருக்கிற காற்று மாசு இந்த சூழலை வச்சு பாக்குறப்போ, நாம் ஒரு தெளிவான ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்றால் பட்டாசை தவிர்ப்பதே சிறந்தது. இங்கு மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், கொண்டாட்டங்கள் நமக்கு தேவை, வேண்டும். மக்கள் சமூகமாக வாழ வேண்டும். ஆனால் அந்த கொண்டாட்டங்கள் சமகாலத்தில் சூழலியல் பாதிக்காததாக, அறம் சார்ந்ததாக இருக்க வேண்டும் என்பதை இங்கு நான் திருப்பி பதிவு சொல்றேன். பொதுவாகவே இது பசுமை பட்டாசுனாலே முதல்ல தெரிஞ்சுக்கங்க, அது வந்து வெறும் பசுமை தான் பேரு இருக்கும். அது வந்து கிட்டத்தட்ட இருக்கிற பட்டாசோட வீரியத்தை கொஞ்சம் குறைச்சிருப்பாங்க, அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. அதுவும் வந்து இப்ப முழுமையா யதார்த்தத்துல நடைமுறைக்கு வரப்படல. இனிமே வந்து சிவகாசி ஆகட்டும், நம்ம தமிழகத்துல இருக்கு அந்த பசுமை பட்டாசுகளை பண்ற செயல்முறைகளே இல்ல. அந்த பெட்ரோலியம் போர்டு வந்து இது வரைக்கும் அதுக்கு அப்ரூவும் கொடுக்க கிடையாது இங்க இருக்கிறதுக்கு. அதுதான் இங்க யதார்த்த நிலை. இதுல நிறைய நண்பர்கள் அடுத்த கேள்வி வைக்கிறது, பொதுவா வந்து பட்டாசுனால தொழிற்சாலை அவங்க சிவகாசியில இருக்கிற 7,00,000 பேர் எங்க ஆயிடுவாங்க, என்ன பண்றது அப்படிங்கிறது தான் இருக்கு. உண்மைதான். இப்ப நீங்க பட்டாசு வந்து வேண்டாம்னு சொன்னா அவங்க வந்து அவங்களோட நிலைமை கவலைக்கு புரியுதுதான். ஆனா அதோட முக்கியமான ஒரு விஷயம், அவங்க யாருமே வந்து புடிச்சு பட்டாசு பண்றது கிடையாது. பட்டாசு பண்றதோட விவசாயம் பண்ற மாதிரி ஒரு இனிமையான இயற்கையோட ஒன்றிய ஒரு செயல் கிடையாது, தொழில் கிடையாது என்பதை நாம் முதலில் மனதில் புரிந்து கொள்ள வேண்டும். பட்டாசு என்பது அவர்கள் உடம்பை வருத்திக் கொண்டு, அவர்கள் உடலை வருத்திக் கொண்டு, உடலை புண்ணாக்கி, உடல் ஆரோக்கியத்தை கெடுத்து, பணத்திற்காக, இந்த சமூக அந்தஸ்திற்காக
அனைத்தையும் விட்டு அவர்களுக்கு வேறு வழி இல்லாமல் செய்யும் ஒரு தொழில் தான் என்பதை நான் இங்க ஆணித்தரமாக பதிவு செய்து கொள்கிறேன். அதை நம்ம முதல் புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு பண்ற ஒரே நல்லது நம்ம என்ன தெரியுமா? அந்த தொழில் விட்டு அவங்களை வெளியே கூட்டு வரணும். பாதிக்கப்படும் பட்டாசு தொழிலாளர்களுக்கு நம்ம பதில் என்னங்கிறத நம்ம கேட்கணும். நீங்க வந்து பட்டாசு வாங்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்க அது வரைக்கும் அந்த தொழில் தான் இருப்பாங்க. இங்கேயும் பன்னாட்டு முதலாளிகள் மாதிரி உள்ளூர் முதலாளிகள் இருக்காங்க. முதலாளிகளுக்கெல்லாம் வந்து காசு வாங்கிட்டு போறதோட சரி, அங்க இருக்க தொழிலாளர்கள் பத்தி நம்ம இங்க யோசிச்சே ஆகணும். எப்படி வந்து இப்ப வரைக்கும் நம்ம தெருக்கள்லயே இருக்கிற மனித கழிவுகளை சுத்தம் பண்றதுக்கு, உள்ள சாக்கடை கழிவு சுத்தம் பண்றதுக்கு தோழர் நண்பர்கள் உள்ள இறங்கி பண்றாங்களோ, அதை பத்தி நம்ம கண்டுக்காம தாண்டி போறோமோ, அதே மாதிரி இதையும் நம்ம வச்சுக்கிட்டு இதுல இன்னும் ஒரு படிக்கு மேல போயிட்டு அவங்களுக்கு நீங்க நல்லது பண்றீங்கன்னு வேற நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இது என்ன மாதிரி ஒரு சிந்தனைங்கிறது நம்மளுக்கு சுத்தமா எனக்கு புரியல. நாம இங்க வந்து ரொம்ப தெளிவா ஒரு அறிவியல் பார்வையில் யோசிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம முன்னாடி சொன்ன பிரச்சனைகள் எல்லாமே, அந்த பட்டாசு இருக்கிற ரசாயனங்களால வர பிரச்சனைகள் எல்லாமே நம்ம ஒரு நாள் பயன்படுத்துறதுனால வர ஒரு பின்விளைவுகள்னு வச்சுக்கோங்களேன். இவங்க வாழ்க்கை ஃபுல்லாமே அதுல தான் இருக்காங்க. வாழ்க்கை ஃபுல்லா அலுமினியத்தை கையில தொட்டே இருப்பாங்க. வாழ்க்கை ஃபுல்லா சல்ஃபைடையும் ஸ்டோன்டையும் வந்து கையில தொட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அவங்களுக்கு புற்று வராம என்ன வரும்? அவங்களோட குழந்தைகள் வந்து ஊனமாக பிறக்காம என்ன பண்ணும்? குறை குழந்தைகள் பிறக்காம என்ன பண்ணும்? நீங்க இந்த டேட்டாவை எடுத்து பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு தேடல், இந்த மாதிரி ஒரு சிந்தனையே நம்மகிட்ட இல்ல. ஏன் இல்லைன்னா நம்மளுக்கு கொண்டாட்டம் வேணும். ஒரு அறமற்ற, ஒரு சூழல் புரிதலற்ற, சூழலை கெடுக்கும் கொண்டாட்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு கொண்டாட்டம் வேணும், எனக்கு என் சந்தோஷம் தான் முக்கியம் என்ற ஒரு சுயநலமிக்க ஒரு சமூகமாக நம்ம மாறி இருக்கோம்ங்கிறது இங்க வருத்தப்பட்ட செய்தி. முதல்ல நாம அந்த சிவகாசியில் இருக்கும் நம் தோழர்களுக்கும், நண்பர்களுக்கும், நம் சக உறவினர்களுக்கும் நல்லது செய்யணும்னா அவங்கள அந்த தொழில இருந்து வெளியே கூட்டு வரதா நம்ம செய்யற முதல் முறை. இதுலயும் நீங்க சொல்லலாம். இது வந்து இன்னொரு விஷயம் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். தொழிலாளர்கள் வந்து சிவகாசியில மட்டும் கிடையாது. அங்க எப்படி வந்து இப்ப இந்த தொழில்நுட்பத்துறையில ஐடில சர்வீசஸ் எல்லாம் விட்டு பண்றாங்களோ, அதே மாதிரி அங்க இருக்கிற ஒரு பெரிய ஒரு ஆபீஸ் இருக்குன்னா, அது சர்வீசஸ் விட்டு எங்கெங்கெல்லாம் நல்ல வெயில் அடிக்கும், தமிழ்நாடு ஃபுல்லா கரூர் ஆகட்டும், நம்பியூர் ஆகட்டும், இந்த மாதிரி பகுதிகள்ல வச்சு ஒரு வீட்டுல அவங்க வந்து இதெல்லாம் பண்ணி கொண்டு வந்து அங்க கொடுக்கணும். அந்த மாதிரி இப்ப எனக்கு தெரிஞ்சு நம்பியூர் பகுதியில ஒரு தீ விபத்து, பட்டாசு விபத்துல 2 பேர் இருந்திருக்காங்க. செப்டம்பர் 2020 கடலூர் பகுதியில 7 பேர் பட்டாசு விபத்துல இறந்திருக்காங்க. இந்த கொலைகளுக்கு யார் காரணம் நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. நான் இப்ப வந்து பட்டாசு வேணும், அவங்களை காப்பாத்தணும், நான் பட்டாசு வாங்கி ஆகணும் அப்படின்னா எனக்கு நாம ஒண்ணும் சொல்றதில்ல. அடுத்தது போனா, ஒரு நாள் சந்தோஷத்திற்காக வருடம் பலர் இருக்க வேண்டுமா அப்படிங்கிறத வச்சுக்க. இது வந்து ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு நாள் சந்தோஷம் தான், ஒரு நாள்ல என்ன வந்துற போகுது அப்படிங்கிற கேள்வி தான் நம்ம இங்க வைக்கிறோம். ஒரு நாள் சந்தோஷத்துக்காக பலர் இருக்க வேண்டுமா, நான் கீழே டேட்டா கொடுத்துருக்கேன். இது எல்லாத்துக்குமே ரெஃபரன்ஸ் இருக்கு, நீங்க போய் தேடி பார்த்துக்கலாம். எந்தெந்த வருஷம் எவ்வளவு பேர் இறந்திருக்காங்க அப்படிங்கிற தெளிவான டேட்டா இது. நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போய் தேடி பாருங்க. இது வந்து நான் எடுத்த டேட்டால ஒரு 25% தான். அதுவும் வந்து அந்த பெரிய நிறுவனங்கள்ல பதிக்கப்பட்ட நிறுவனங்கள்ல ஏற்பட்ட தீ விபத்துகளால் வந்த ஒரு ஊடகங்களுக்கு தெரிய வந்த ஒரு செய்தி தான் எடுத்திருக்கேன். இது மாதிரி இல்லாம எக்கச்சக்க பேர் இதனால் இறந்திருக்கிறார்கள், இறந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். கொரோனா காலகட்டத்தில் மட்டுமே எனக்கு தெரிந்து 7 மற்றும் 2 9 பேர் எனக்கு தெரிந்தே இருந்திருக்கார்கள். அதாவது என் நேரடி தொடர்பில். அப்போ நம்மளோட ஒரு நாள் சந்தோஷத்துக்காக இவ்வளவு பேர் நம்ம கொண்டுதான் அந்த தீபாவளி கொண்டாடணும். அந்த பட்டாசு வெடிச்சு தான் நம்ம கொண்டாடணும் அப்படிங்கறத எனக்கு ஒரு விஷயம். திருப்பி நாங்க சொல்றோம், தீபாவளி நம்ம கொண்டாடணும். அதுக்கான வழிகளை நம்ம பின்னாடி சொல்ல. சரி, பட்டாசு உருவனால நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இந்த காற்று மாசு மட்டும் தான் பார்த்தோம் ஆரம்பத்துல. காற்று மாசு வந்து ரொம்ப உச்சத்துல இருக்கங்காட்டி அதை நான் முன்னாடி மையப்படுத்தி பேசினேன். இப்ப 2வதா பார்க்க போறப்போ பட்டாசுனால வர என்னென்ன மாசுகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இதுல நிறைய பேர்த்துக்கு ஒளி மாசு, லைட் பொல்யூஷன் ஒண்ணு இருக்குங்கிறதே தெரியாது. அதை அறிமுகமா வச்சுக்கோங்க. பட்டாசுனால காற்று, ஒளி, மண், நீர் 5மே மாசடையுது. இது போக மேல இருக்கிற வானம், ஓசோன் அதெல்லாமே ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை பின்னாடி வச்சுக்கலாம். நம்ம நேரடியா நம்ம தாக்குறதுனா காற்று மாசு. சென்னையோட டேட்டா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. போன வருஷம் வந்து நான் அங்க ஒரு இது எடுத்து வச்சிருந்தேன். 0 to 60ங்கிறது நான் முன்னாடி சொன்ன அந்த நுண்துகள்கள் PM 2.5ஓட ஒரு நார்மல் அளவு இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். காற்று மாசு இல்லாம இருக்குது. அப்படி இருந்தா அப்படி. அதே 250க்கு மேல இருந்ததுன்னா அது வந்து அதாவது அந்த இடத்துல மக்கள் வாழ்றதுக்கு தகுதியற்ற இடமா இருக்கும். கடைசி வருஷம் சென்னையில, அதாவது இது 2018ஓட டேட்டா, 1055ல இருந்து 1172 வரைக்கும் அந்த PM 2.5 சென்னை பெருநகரத்துல இருந்திருக்குது தீபாவளி நாளன்று. அதாவது கிட்டத்தட்ட 23% அதிகபட்ச மனிதன் உட்கொள்ளக்கூடிய அளவையான நுண்துகள்கள் இருந்து 23% அதிகரித்திருக்கு அப்படிங்கறதா எங்க டேட்டா. மெக்னீசியம் 22 மடங்கு அதிகமா இருக்கு, பேரியம் 12 மடங்கு அதிகமா இருக்கு, பொட்டாசியம் ஒரு 11 மடங்கு அதிகமா இருக்கு, சல்பர் டை ஆக்சைடு 200 மடங்கு அதிகமா இருக்குது. இப்போ இதெல்லாம் பாக்குறப்போ எத்தனை பேர் எவ்வளவு கடினப்பட்டிருப்பாங்க வாழ்க்கை அப்படிங்கறத நம்ம பின்னாடி வர இதுல பாத்துக்கலாம். இப்போ காற்று மாசுங்கிறது நம்ம இதெல்லாம் வந்து ஆய்வுகளுக்கு உட்பட்டது. சாதாரண மனுஷனுக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது. இதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டோட, அது போக மத்திய அரசோட ஏர் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டோட ஏர் பொல்யூஷன் இண்டெக்ஸ்ங்கிற ஒரு வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்களே தேடிக்கங்க. இந்த வாரம் இப்ப என்ன இருக்குது. சென்னையில மட்டுமே எனக்கு தெரிஞ்ச 4-5 சைட்ஸ்ல அந்த இது வச்சிருக்காங்க. ஆலந்தூர், மணலி, வேளச்சேரி,
இந்த மாதிரி வச்சிருக்காங்க. அப்ப தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர் இந்த மாதிரி ஒரு சில முக்கிய நகரங்கள்ல வச்சிருக்காங்க. காற்று மாசு அளவிடுற ஒரு இயந்திரம்னு வச்சுக்கோங்களேன். அதுல நீங்க போய் பாத்துக்கோங்க. இப்ப என்ன இருக்குது? தீபாவளி அன்னைக்கு என்ன இருக்குது? தீபாவளிக்கு அப்புறம் என்ன இருக்குங்கிற அளவு நீங்க பாத்தீங்கன்னா, நீங்களே தெரிஞ்சுக்கலாம். காற்று மாசு அடையுதா இல்லையா அப்படிங்கிறது. முதல் கட்டமா காற்று மாசு பெருசா ஒலி. மனித மனிதன் வந்து கேட்கக்கூடிய ஒலின்னு பாத்தீங்கன்னா, அது டெசிபல் அப்படின்னு சொல்லுவாங்க. 0ல இருந்து 90 டெசிபல் வரைக்கும் நம்ம கேட்டுக்கலாம் அப்படின்னு வச்சுக்கலாம்னு வைங்களேன். 90 டெசிபலுக்கு மேல போறப்போ, நம்மளோட செவித்திறன் பாதிப்படையறதுக்கான எல்லா வாய்ப்புகள் இருக்குன்னு அறிவியல் ஆய்வுகள் சொல்லுது. கிட்டத்தட்ட நீங்க ஒரு ஆட்டம் பாம் அடிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து 130 டெசிபல் வரைக்கும் வரும்னு அப்படி சொல்றாங்க. ஆட்டம் பாம் அணுகுண்டுன்னு சொல்ற ஒரு பட்டாசத்துல, அந்த அணுகுண்டு 15 நிமிஷம் வெடிச்சீங்கன்னா, உங்களோட செவித்திறன் முற்றிலுமே போய்விடும் அப்படிங்கிறது அறிவியல் சொல்றது. இப்போ இத 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 நம்ம வந்து எவ்வளவு எளிமையா கடந்து போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்கணும். அது வந்து இந்த பட்டாசு வந்து எல்லாத்துக்குமே பயம் தான். ஒரு பெரிய வெடி வெடிக்கிற எல்லாத்துக்கும் ஒரு பயம் தான் இருக்குது. அந்த பயத்தையும் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது வருத்தமான விஷயம். ஒலி மாசு அது நம்ம ஏற்கனவே சூழல் அறிவோம்ல ஒலியில தெரிவதுங்கிற ஒரு நிகழ்வு பண்ணியிருக்கோம். ஒலி மாசோட பிரச்சனைகள் அங்கேயே தெரிஞ்சிருக்கும். அந்த ஒலி மாசுனால பல்லுயிர்களுக்கும், தாவரங்களுக்கும் நமக்கும் என்னென்ன பிரச்சனை வருது நீங்க அந்த நிகழ்வு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து மண் மாசு. மண் மாச பத்தி நம்ம பெருசா பேசவே கிடையாது. ஒரு நாள் ஒரு நாள் என்ன வந்துற போது, ஒரு நாள் என்ன வந்துற போதுன்னு கேட்கிற நண்பர்களுக்கு, இங்க நீங்க வெடிக்கிற எல்லாமே வந்து இந்த பட்டாசு பத்தி நான் 2 விதம் சொல்ல மறந்துட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து அதுல இருக்கிற பயன்படுத்தப்பட்ட மெட்டல்ஸும் ரசாயனங்களுமே நஞ்சானது. இது என்ன ஆகும்னா, தீ பிடிச்சு எரியிறப்போ, வெடிக்கிறப்போ அந்த இந்த இந்த மெட்டல்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து, ரசாயன அ கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து, அது இன்னொரு விதமான அ அ நச்சு வாயுக்கள உருவாக்குது. அப்ப 2 விதமான பிரச்சனை நம்மளுக்கு. அப்ப இந்த நச்சு வாயுக்கள் அ கா வளிமண்டலத்துல சுத்திக்கிட்டே இருக்கும். ஒரு 10 நாள், 5 நாள் அது கூட போயிரும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வடகிழக்கு பருவமழை பெய்யுது. அந்த காத்து அடிச்சுட்டு போயிரும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா மண்ணுல இருக்கிறது எப்ப போகும்னு யாருக்குமே தெரியாது. அந்த வந்து மண்ணு ரசாயனம் நீங்க வீட்ல பட்டாசு வெடிச்சு கூட்டி போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்க வீட்ல இருக்கிற வாசல்லயே தான் அந்த மண்ணு எவ்வளவு நாளைக்கு கிடக்கும் நீங்களே பாருங்க. அது மூலமா அதுல வர பின்விளைவுகள் ஏற்கனவே பார்த்துட்டோம். அதே பின்விளைவுகள் தான் ஒவ்வொன்னுக்கும் தனித்தனியா பார்க்க வேண்டியதில்ல. இது மண்ணோட மட்டும் நிக்க போறதில்ல. மண்ணுல இருந்து மழை பெஞ்சுனா தண்ணி போய் நீர்நிலைக்கு போயிது. அந்த நீர தான் நம்ம குடிக்க போறோம். பட்டாசு தீபாவளிக்கு அடுத்து அந்த நீர நம்ம எடுத்து ஆராய்ந்தோம்னா நிச்சயமா அதுல வேதிப்பொருட்கள் மாற்றம் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச அந்த ஆய்வு எதுவும் கிடைக்கல. மக்கள் நாம செஞ்சு பார்க்கணும், இல்ல அரசு செஞ்சு பார்க்கணும். இங்க ஒரு வேண்டுகோளா நம்ம பதிவு பண்றேன். அடுத்து தீபாவளி கொண்டாட்டங்கள் எல்லாம் அதிகரித்த உடல் உபாதைகள். தீபாவளி கொண்டாட்டத்துக்கு அப்புறம் என்ன நடந்திருக்குதுங்கிறது, இது வந்து நம்ம பொது வெளியில அரசுகளும், ஊடகங்களும் வெளியிட்டு சில தகவல்கள் மட்டும் போட்டிருக்கேன். அ ஒவ்வொரு மாநகரத்துக்குமே இது செய்தி வந்திருக்குது. புனே, மும்பை, சென்னை எல்லாத்துக்குமே நான் சும்மா ஒரு அ உங்களோட பார்வைக்காக ஒரு சிலது சேர்த்திருக்கேன்னு வச்சுக்கோங்க. தீபாவளி கிராக்கர்ஸ் லீட்ஸ் டூ 30% ரைஸ் இன் காஃப் அண்ட் ஆ கோல்ட் கேஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு தானேல குடுத்திருக்காங்க ஒரு டேட்டா. அதுக்கப்புறம் மும்பைல பார்த்தீங்கன்னா, போஸ்ட் தீபாவளி பொல்யூஷன் மோர் பேஷண்ட்ஸ் கேஸ்பிங் ஃபார் பிரெத் இன் மும்பை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு வழக்கமான வணிகம் என்ன செய்யறாங்கன்னா, தி ஹெல்த் ஹசார்ட்ஸ் ஆஃப் ரைசிங் ஸ்மோக் ஆஃப்டர் தீபாவளின்னு போட்டு, நீங்க வாங்க உங்களுக்கு சுத்தமான காத்து குடுக்குறேன். வாங்க நாங்க இருக்கோம் உங்கள காப்பாத்திக்க அப்படின்னு சொல்லி அவங்களும் வித்துக்கிட்டு இருக்காங்க. நாமளும் போய் அத வாங்கிட்டு எனக்கு என்ன பிரச்சனை இல்ல. காசு இருக்கிறவன் வாங்கிப்பான். நம்ம இந்தியாவ பொறுத்த வரைக்கும் அதுதான் பிரச்சனை. இந்த சூழலியல் பிரச்சனைல யாருக்காக பேசுறோம்னா, இந்த பணம் அதாவது ஒரு பணம் படைத்தவர்களுக்காக ஒரு குரலாக இங்க இருக்கிறத விட, இந்த சூழல் பிரச்சனைகள் பெரிதும் பாதிக்கப்படுபவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, வாழ்வு நிலையில அடிமட்டத்துல வாழக்கூடிய நூற்றுக்கணக்கான, கோடிக்கணக்கான மக்கள்கள் தான் இங்க பெரிதும் பாதிக்கப்படுறாங்க. அதுதான் நாம இங்க வந்து பதிவு செஞ்சே ஆக வேணும். ஆ இந்தியால 100 கோடி பேர் இருக்காங்கன்னா, 80 கோடி பேர் வந்து இதுல பாதிக்கப்படுவாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் குறைச்சு சொல்றேன். அந்த மாரி தான் இருக்கு. அடுத்து பல்லூர்களுக்கு என்னென்ன ஆகுது அப்படிங்கிறது நம்ம இங்க கண்டிப்பா சொல்லியே ஆகணும். எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். இது தெரிஞ்சாலும் நம்ம திருப்பி பண்ணிப்போம். நீங்க வீட்ல ஒரு நாய் வளர்த்தீங்கனாலும், பூனை இருந்தாலும் சரி, ஆடு எது இருந்தாலும் சரி, ஒரு பட்டாசு வெடிச்சீங்க அந்த நாய் படுற பாட பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரிஞ்சிரும். அது எங்கேயாச்சும் போய் ஒளிஞ்சுக்க தான் பார்க்குமோ ஒழிய, எப்படியாச்சும் என்ன ஆகும்னா, ஒரு அமைதியான ஒரு பூமி, அது பாட்டுக்கு இயல்பா வாழ்ந்துட்டு இருக்கிற பூமியில திடீர்னு பொதுவா வந்து மிருகங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நாய்களுக்கு நம்மள விட 40 மடங்கு அதிகமான மோப்ப சக்தி இருக்கு. 4 மடங்கு அதிகமான காது கேட்கும் சக்தி இருக்கு. இப்படி இருக்கிறப்போ நம்மனாலயே ஒரு பெரிய வெடி வெடிக்கிறப்போ காதுல கேட்க முடியாத கட்டத்துல, அதுக்கு நம்மளோட 4 மடங்கு அதிகமா கேட்கும்னா, நீங்களே யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு அந்த வெடிய 4 மடங்கு வச்சு வெடிச்சீங்கன்னா, உங்க காது என்ன ஆகும்? உங்க மனநிலை என்ன ஆகும்? என்ன மாரி எண்ணங்கள் வரும்? எப்படி நம்ம பாதிப்படைவோம்? அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அப்ப இது அத நான் வந்து உங்க வீட்ல இருக்கிற நாய்க்கு அதுக்கு மட்டும் கிடையாது. இந்த உலகத்துல நம்ம சுத்தி இருக்கிற எல்லா பறவைகளுக்கும் நம்ம சொல்லிரோம்ல ஏற்கனவே எல்லாத்த பத்தி பேசிருக்கோம். சிற்றூர்கள், பேருயிர்கள், தவளைகள் எல்லாமே பேசிருக்கோம். எல்லாமே என்னமோ உலகத்துல ஏதோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. அப்படிங்கிற மாரி தான் அதுக்குள்ள ஒரு பயம் வரும். இது வந்து உளவியல் ரீதியா வரதா இருந்தாலும், நேரடியா போய் நம்ம இந்த ஆந்தைகள்
வௌவால்கள்லாம் இரவுல வரப்போ இந்த ஒளி மாசுனால அது வீட்டுக்கு போறதுக்கு சிரமமாகுது. இரவுல வந்து அந்த அன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு அதுகளோட வாழ்க்கையே வந்து தலைகீழா மாறிடுது. நம்மனால சுகாச்சு வாழ்ந்துக்கிறோம்னு வைங்களேன், வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறோம். இந்த முடியாதவங்க, வயதானவர்கள், இந்த நுரையீரல் தொந்தரவு இருக்கவங்கலாம் வீட்டுக்குள்ள போய் இருந்துப்பாங்க. காது கேட்காத மாரி இருந்துப்பாங்க. ஆனா பறவைகள் என்ன பண்ண முடியும்? விலங்குகள் என்ன பண்ண முடியும்? பூனைகள் என்ன பண்ண முடியும்? இதுல இருக்கிற பார்த்தீங்கன்னா, சிட்டுக்குருவி அந்த மயக்கமாகுறது, அந்த பட்டாசு இந்த ராக்கெட் ஒரு நாள் பட்டு கண் போறது, இறக்கறது, இந்த மாரி பல பிரச்சனைகள் இருக்குது. நம்ம இதெல்லாம் வந்து பொருட்டே இல்ல அப்படின்னு நம்ம பண்ணோம்னா, அதுக்கு மேல நம்ம ஒண்ணும் சொல்றது கிடையாது. ஆனா நம்ம கண்டிப்பா இதெல்லாம் கருத்தில் கொள்ளணும். குழந்தைகளுக்கு இத நம்ம எடுத்துட்டு போய் சொல்லணும். நாம என்ன குழந்தைகளுக்கு சொல்லிக் குடுக்கமோ, அதத்தான் குழந்தைங்க விரும்புவாங்க, செய்வாங்க. ஒரு சூழலியல் பார்வை வரப்போ, அந்த புரிதல் அவைங்களுக்கு வரும். நம்ப வாழ்ற வாழ்க்கையிலேயே அந்த புரிதல் நம்மகிட்ட இல்லாதப்போ, குழந்தைங்க நம்ம என்ன பண்றோமோ அதான் கேட்க ஆரம்பிப்பாங்க. குழந்தைகளுக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே, இதெல்லாம் தப்புப்பா, இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா, இதெல்லாம் இந்த பல்லுயிர்கள் பாதிக்கப்படும், நம்ம பாதிக்கப்படுவோம், நம்ம காற்று மாசான இடத்துல இருக்கோம், நம்ம சூழல சுத்தமா வச்சுக்கணும். இந்த மாரி நம்ம தொடர்ந்து பேசுறப்போ, அது மாறும் அப்படிங்கிறத நம்ம நம்புறோம். அடுத்து தீபாவளி கொண்டாட்டங்களும் பெரும் நச்சு குப்பைகளும். திருப்பி அதே தான். நான் முன்னாடி சொன்ன மாரியே தான். ஒரு நாள் இது முடியிற விஷயம் கிடையாது. இந்த நச்சு வந்து கிட்டத்தட்ட சுத்திக்கிட்டே இருக்கிறது தான். நீங்க ஒரு பொருள ஒரு குப்பைய எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இது வழக்கமா நான் பள்ளிகள்ல பேசுறப்போ ஒரு கதை சொல்லுவேன் எல்லாத்துக்குமே. சின்ன குழந்தைகளுக்கு வந்து நெகிழி கதை சொல்லுவேன். நம்ம என்ன சொல்லிக் குடுப்போம் பள்ளியில, குப்பை தொட்டியில் போட்டா நம்ம வீட்ட சுத்தமா அந்த இடத்த சுத்தமா வச்சுக்கலாம். அதே வந்து அந்த அதே நெகிழிய எடுத்து நீங்க வீட்லயோ, வராண்டாலயோ, விளையாட்டு மைதானத்திலயோ போட்டு நீ குப்பை போடுற அப்படிம்பா. ஆனா அதே வந்து அந்த குழந்தைக்கு நம்ம கேட்கணும் அடுத்த கேள்வி. நீ குப்பை தொட்டியில் போட்ட சரி ஒரு நெகிழி அந்த குப்பை தொட்டியில இருக்கிற குப்பை எங்க போகும்னு அடுத்து கேட்டீங்கன்னா, அது அது வீ வீ அந்த வீட்டுக்கு வெளியவோ, பள்ளிக்கு வெளியோ இருக்கிற ஒரு சின்ன குப்பை தொட்டிக்கு போகும். அங்கிருந்து அடுத்து பெரிய தெருமுனை பெரிய குப்பை தொட்டிக்கு போகும். சரி அங்கிருந்து எங்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தெருமுனையில இருக்கிற குப்பை தொட்டியிலருந்து எடுத்துட்டு போயிட்டு எங்க கொட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை வந்து பள்ளிக்கரணை இந்த மாரி ஒரு சதுப்பு நிலத்துக்குள்ள கொட்டுறாங்க. ஒவ்வொரு ஊர்லயும் அதுக்கு ஏத்த மாரியான ஒரு இயற்கை அங்கத்துக்கு இடத்த பிடிச்சு வச்சிருப்பாங்க. சரி அங்க கொட்டிறீங்க. சரி அங்க போயிடுச்சு. அதே நெகிழி அது நெகிழி மக்கறக்கு 100 வருஷத்துலருந்து 800 வருஷம் ஆகும்னு எல்லாத்துக்குமே தெரியும். அங்க கொட்னதுக்கு அப்புறம் அது என்ன ஆகுது அப்படின்னா, மழை பெய்யும். மழை பெஞ்சதுன்னா, ஒண்ணா அடிச்சிட்டு போய் பக்கத்துல இருக்கிற நீர்நிலையில சேர்த்து, அந்த நீர்நிலை போய் பக்கத்துல ஒரு நீரோடையில சேர்ந்து, நீரோடை போய் ஆறுல சேர்ந்து, ஆறுல போய் கடல் சேரும் அப்படிங்கிறது ஒரு ஒரு இது வச்சுக்கோங்களேன். அப்படி இல்லைன்னா அந்த நம்ம அங்கிருந்து நம்ம தண்ணிக்கு வரும். நம்ம தண்ணி மூலமா அந்த நச்சு ரசாயனங்கள் கலந்து தண்ணி மூலமா நம்ம நுண்ணுயிர்களுக்கும் ரசாயனங்கள் வருங்கிறது நம்ம வந்து ஒரு கதையா சொல்லுவோம். அதே மாரி தான் இந்த தீபாவளி குப்பைகளும். அதாவது நெகிழி கூட வெறும் அது வந்து ஒரு டிஸ்இன்டகிரேட் ஆனா தான் நம்மளுக்கு ரசாயனமா நச்சா வரும்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நம்ம நேராவே பாய்சன கொட்டிட்டு, ஒரு நச்ச கொட்டிட்டு, என்ன என்ன வேணா பண்ணிக்கங்க மாரி தான் விட்டுட்டு போறோம். ரோடு ஃபுல்லா நஞ்சு, வீடு ஃபுல்லா நஞ்சு, செடி ஃபுல்லா தாவரம் ஃபுல்லா நஞ்சு. எல்லா பக்கமும் வந்து இந்த நச்சு ரசாயனங்கள தான் நம்ம விட்டுட்டு போறோம். அப்ப மழை பெய்யும். மழை பெஞ்சதுன்னா அந்த நச்சு ரசாயனங்கள் நீர்ல வரும். அந்த நீர்ல இருக்கிற நச்சு ரசாயனங்கள் எவ்வளவு நாள் ஆகும்னு ஒரு ஆய்வு எடுத்து பார்க்கணும். நிச்சயமா அந்த ஆய்வு பண்ணி பார்த்தா குறைஞ்சபட்சம் 1 மாசம்னாச்சும் இருக்குங்கிறது என்னோட அனுமானம். காட்டுல 10 நாள் இருக்கும்னு நம்ம ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அப்போ இந்த தீபாவளி கொண்டாட்டங்கள் ஒரு நாள்ல முடிஞ்சு போற விஷயம் கிடையாது. நம்ம இயற்கைக்கு என்ன குடுக்குறோமோ, அதுதான் இயற்கை நமக்கு திருப்பி குடுக்குங்கிறது தான் ஒரு அடிப்படை விதி. அத நம்ம மனசுல வச்சுட்டு இயற்கைக்கு ரசாயனங்கள குடுத்தீங்கன்னா, அது நம்மளுக்கு திருப்பி உணவு மூலமாவோ, நீர் மூலமாவோ, எது மூலமாவானாலும் அந்த ரசாயனம் நமக்கு வந்து சேரும் அப்படிங்கிறது தான் இங்க விஷயம். இதுல முக்கியமான விஷயம், தாவரங்கள் முதல் கொண்டு இந்த நச்சு ரசாயனங்களால பாதிப்படையுது. விலங்குகள் இந்த நச்சு ரசாயனங்கள இந்த PM 2.5 பார்ட்டிகல்ஸ் சுவாசிக்கிறதுனால அதுக்குள்ள போயிட்டு அதிலிருந்து நச்சு ரசாயனங்கள் நம்ம அதை உண்றப்ப நமக்கும் வரும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து காற்று மாசும் கொரோனாவுக்கும் வந்துட்டோம். இப்ப வந்து முக்கியமா தொற்று காலத்துல எல்லாருமே இருக்கோம். அந்த தொற்று காலம் தான் நெறைய பேத்த திரும்பி பார்க்க வச்சிருக்குங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்தாலும், ஆனா மனித குலத்துக்கு இது ஒரு பெரிய சவாலான ஒரு விஷயம் தான். ஏற்கனவே மனித குலம் பெரிய பெரிய இந்த மாரி சவால்கள வந்திருக்குது. நம்ம வரலாற்று ரீதியா பார்க்கிறப்ப பெருந்தொற்றுகள் பரவுறதுக்கு முக்கியமான காரணங்கள் இந்த மாரியான அந்த தொற்று இருக்கிற காலகட்டத்துல அந்த தொற்றை பொருட்படுத்தாமல் நாம் கொண்டாடிய பெரும் பண்டிகைகளும், பெரும் கூத்துகளும் தான் இருந்திருக்குது. பாம்பே ஸ்வைன் ஃப்ளூ முதல் கொண்டு, பிளேக் முதல் கொண்டு நீங்க வரலாற்று ரீதியா எடுத்து பார்த்தீங்கன்னா, அதுக்கான சான்றுகள், தரவுகள் எல்லா பக்கமுமே கிடைக்கும். நாமும் இப்போ அதே ஒரு காலகட்டத்தில இருக்கோம். இங்க நாம சிந்திக்க வேண்டியது தீபாவளி அப்ப நம்ம பட்டாசையும் வெடிச்சு, ஏற்கனவே அ இருக்கிற காற்று மாசு அதிகரித்து, இந்த தொற்றை எளிமையாக்குவோமா? பரவுவதற்கு எளிமையாக்கணுமா? இல்ல குறைக்கணுமா? அப்படிங்கிறது தான் நம்ம இங்க இருக்குது. இதுல வந்து WHOட ரிப்போர்ட் இருக்கும். நீங்க போய் உலக சுகாதார மையத்தோட இணையதளத்திலயோ, இல்ல YouTube சேனல்லயோ போய் பார்த்தீங்கன்னா, அவங்க தெளிவா சொல்லியிருப்பாங்க. டாக்டர் மரியாங்கிறவங்க ஒரு 4 நிமிஷம் தான் பேசியிருப்பாங்க. தெற்காசிய நாடுகளில் அதிகரிக்கும் காற்று மாசு கொரோனா தொற்று வீரியத்தை அடைய பல வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தெளிவா சொல்லியிருப்பாங்க. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நான் எல்லா நாடுகளுக்கும் லெஜிஸ்லேட்டிவா இத குறைக்கிறதுக்கு வழி பண்ணுங்கன்னு நாங்க சொல்லியிருக்கோம். அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்தியாவுக்கும் அந்த மாரியான ஒரு அறிவிப்பு நிச்சயம் வந்திருக்கும். அத நம்ப அரசுகள் பின்பற்றுதோ இல்லையோ, நம்ம மனிதர்கள் நம்மளுக்கு இந்த ஒரு விழிப்புணர்வு கிடைச்சிருச்சு அப்படிங்கிறப்ப, நீங்க அத வந்து பின்பற்றணுங்கிறத நீங்க ஒரு வேண்டுகோளா நான் வச்சுக்கிறேன். அதே மாரி இது வந்து தனியார் சகோதரர் கொடுத்த ஒரு தகவல். ஆ ஒரு மத்தாப்பு வந்து கிட்டத்தட்ட 74 சிகரெட்டுகளுக்கு சமமா இருக்கும் அப்படிங்கிறத ஒரு பதிவு பண்ணியிருக்காரு. காற்று மாசுக்கும், நுரையீரல் மற்றும் வழக்கம் போல இதயம் சார்ந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் இது வரும். இப்போ காற்று மாசும், கொரோனா. இப்போ பொதுவாவே காற்று மாசு அதிகமானாலே கொரோனா அதிகமாகுங்கிறது
உலக சுகாதார மையத்தோட கூற்று. அவங்களோட வேண்டுகோள் எல்லாமே. ஆனா நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் இங்க ஒரு விஷயம். இதுல இன்னும் சில ஆய்வுகள் வந்து பூலக நண்பர்கள் குடுத்திருந்தாங்க. அத நான் இங்க இணைச்சிருக்கேன். சயன்ஸ் டைரக்ட் அப்படிங்கிற ஆய்விதழ் வந்து சீனாவின் வெளியான சீனாவின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழக ஆய்வு முடிவுகள் PM 2.5, PM10 கார்பன் மோனாக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு, ஓசோன் அதிகம் நிறைந்த மாசடைந்த காற்றை சுவாசிப்பதால் கொரோனா தொற்றால் ஏற்படும் நுரையீரல் பாதிப்பு அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்துல கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காற்றில் சல்பர் டை ஆக்சைடும் அளவு இயல்பை விட 1 மைக்ரோகிராம் உயர்ந்தால் கூட கொரோனா இறப்பு விகிதத்தை 18% அதிகரிக்கும் அப்படிம்பாங்க. பட்டாசுகள் ரொம்ப எளிமையா இலவசமா சல்பர் டை ஆக்சைடு உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். காற்றில் உள்ள PM 2.5 அளவு இயல்பை விட 1 மைக்ரோகிராம் கூடினால் கூட அந்த நகரத்தில் கொரோனா பாதிப்பட்டு உயிரிழப்போரின் இறப்பு 8% அதிகமாகும்னு ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் கொடுத்திருக்காங்க. அதாவது அறிவியல்ல முன்னோடிகளா இருக்க ஹார்வர்ட் பல்கலைக்கழகம், கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் முதல் கொண்டு நம்ம உள்ளூர்ல இருந்து WHO வரைக்கும் எல்லாருமே சொல்லிட்டாங்க. நீங்க வந்து கொரோனா இருக்கிற காலகட்டத்துல ஒரு நம்மளோட வரலாற்று ரீதியா பாத்தீங்கன்னாலும் பெருந்தொற்றுகள்ல எப்ப வந்து பெரும் தொற்றுகளா மாறுச்சு அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு அந்த தொற்றை ஒரு பெரும்படுத்தாமல், அறிவியலாளர்களின் கூற்றை மதிக்காமல், ஏதோ ஒரு மூட நம்பிக்கையில், மதம் சார்ந்த ஒரு சிந்தனையில், அந்த அறிவியலை மதிக்காமல், நாம் பாட்டுக்கு நமக்கு தெரிஞ்சதை நம்ம செய்வோம், நமக்கு புடிச்சதை நம்ம வாழ்வோம் அப்படின்னு வாழ்ந்ததுனால தான் இழப்புகள் அதிகம் மனித இனம் சந்தித்திருக்கு. இங்க நம்ம எல்லாமே பேசுறது மனித இனம் நிலைப்புற்று நீண்டு வாழ்வதற்காக தான் என்பதையும் திரும்பியும் நான் பதிவு செஞ்சுக்கிறேன். இப்போ இதெல்லாம் முடிஞ்சுச்சு. இதுல வந்து கடைசியா இறுதி பக்கத்துக்கு வந்துட்டோம். இங்க பூமி தோற்றம் இப்ப வந்து நம்ம தீபாவளின்னு சொன்னாலே நெறைய பேர் சொல்லுவாங்க, இதெல்லாம் வந்து காலங்காலமா இருந்துட்டு இருக்க பண்டிகை. நாம 300 வருஷமா, 400 வருஷமா, 1000 வருஷமா கொண்டாடிட்டு அப்படிம்போம். ஆனா நம்ம பூமி தோற்றத்த வச்சு பார்க்கிறப்போ, நீங்க ஒரு பரிணாம வளர்ச்சி டார்வின் கோட்பாடுல வச்சு பார்க்கிறப்போ, பூமி இந்த இந்த படம் பார்த்தீங்கன்னாலே இதுல வந்து இருக்கும். நீங்க 3000 4 கோடி வருஷத்துல இருந்து எப்படி எப்படிலாம் இப்ப வரைக்கும் வந்திருக்குது அப்படிங்கறத பார்த்திருப்பாங்க. இத வந்து நம்ம எளிமையா சொல்லணும்னா, முருகேசன் புவியியலாளர் அவர் சொன்ன கருத்து தான் இது. நீங்க வந்து 1 வருஷம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, பூமி தோற்றத்த எளிமையா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, 1 வருஷம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன், பூமி தோன்றதுக்கு ஆச்சுன்னா, அந்த பூமி இந்த பிக் பேங் தியரி படி ஆகட்டும், நம்ம நம்புற சில தியரி படி அந்த துகள்ல இருந்து ஒரு உருவாகி பூமி பாயி மழை பெஞ்சு அதுலேருந்து உயிர்கள்லாம் வந்து ஜனவரி மாசம் வந்து இது ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். டிசம்பர் 26 தான் டைனோசர் உருவாயிருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ எவ்வளவு நாள் கழிச்சு அந்த உயிர்கள் உருவாகுது. ஆனா அந்த மனுஷனை எப்ப வந்திருக்குன்னா, டிசம்பர் 31 அந்த ஒரு வருஷத்துல கடைசி நாள்ல 11:46 ஒரு 15 நிமிஷம் அந்த நாள் முடியறதுக்கு முன்னாடி இருக்கிறப்ப தான் மனித இனமே உருவாகியிருக்கு. அதான் பூமியோட வயசு அவ்வளவு இருக்கு. சரிங்களா? அவ்வளவு இருந்து நம்ம மனுஷன் வாழ்ந்தது வந்து 20 லட்சம் வருஷம்னு வச்சுக்கோங்களேன். இப்படிலாம் இருக்கிறப்போ, நாம இனி நிலைபெற்று வாழ்றதுக்கு என்ன பண்ணணும்? அப்படிங்கிறத நம்ம இங்க யோசிக்கணும். இதுல ஏன் இந்த இது எதுக்காக இங்க சொல்றோம்னா, இந்த பூமியோட பரிணாம வளர்ச்சிப்படி இயற்கையின் தேர்ந்தெடுத்தல் பற்றி எந்த உயிரினத்தை வேணா அது எளிமையா தூக்கி வீசிரும். அதுக்கு தான் நம்மளோட பரிணாம வளர்ச்சி அதத்தான் நம்மளுக்கு காமிக்குது. அது மனித இனமாக இருந்தாலும் சரி, அந்த காலகட்டத்துல அந்த கோலோச்சி அந்த டைனோசராக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு வழியில போயிரும். இப்ப நாம இப்ப இதெல்லாம் வந்து முன்னாடி நடந்ததெல்லாம் இயற்கையாவே சில சில மாறுதல்கள் நடந்துட்டு வச்சுக்கலாம். ஆனா இப்ப நம்ம அத நாமளே தேடிக்கிட்டு இருக்கோங்கிறது இங்க வருத்தமான ஒரு விஷயம். இதுக்கு முக்கியமா காலநிலை மாற்றமும், அவசர நிலையும் இருக்கு. அது போக இப்ப புவியியலாளர் சில பேர் வந்து இப்ப வந்து இந்த 6த் மாஸ் எக்ஸ்டிங்ஷன் அதாவது 6ஆம் பேரழிவு நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். காலநிலை மாற்றத்தை பத்தி ஏற்கனவே நம்ம சூழல் நிறைய பேசியிருக்கோம். எல்லாத்துக்குமே தெரியும் அமேசான் காடு வந்து மட்டற்று தீ எரியுது. அண்டார்டிகால நமக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பனிகள் இதாயிட்டு இருக்கு. பனிக்கரடிகளுக்கு வந்து இல்லாம போயிட்டு இருக்கு. இங்க இப்போ நீங்க அது உலக அளவுல கூட வேண்டாம். நம்ம உள்ளூர் அளவுல பார்த்தீங்கன்னா, திடீர்னு பார்த்தா இந்த போன மாசம் இங்க வழக்கமா இந்த வெப்பமண்டல பகுதிய நம்பியூர் இங்கெல்லாம் வந்து மழையே பெருசா பெய்யாத காலகட்டத்துல பயங்கரமா மழை பெய்யுது. ஒரு ஆந்திரால அனந்தபுரம் பக்கத்துல புதிய பாலைவனம் உருவாகிட்டு இருக்கு. இதெல்லாமே இப்ப நடந்துகிட்டு இருக்கிற விஷயம். அப்ப இப்படிலாம் இருக்கிறப்போ, நாம சூழல முக்கியப்படுத்திட்டு, இந்த பண்டிகைகளை என்னென்ன தேவை அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான். நிகழ்வோட இறுதிக்கு வந்துட்டோம். ஆ இந்த ஆ இப்ப எல்லாருமே கேட்டிருப்போம். எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் பிரச்சனை இருக்கு. நம்ம என்னெல்லாம் பண்ணணும்? அந்த சிவகாசி தொழிலாளர்கள நம்ம வந்து நல்லபடியா வாழ்க்கை வாழணும். நாம என்னென்ன பண்ணணும்? இப்ப இது என்னன்னா, இது வந்து உடனே நடக்கிற விஷயம் கிடையாது. இது ஒரு கருத்தாக்கம் உருவாகணும். ஓ! இப்படிலாம் இருக்கு அப்படின்னு நம்ம தொடர்ந்து தொடர்ந்து அந்த கருத்தாக்கத்த பேச பார்த்தா, அந்த கருத்தாக்கம் வந்து பரவலாகும். ஒரு பேச்சு பொருளா மாறும். அந்த பேச்சு பொருளா மாறப்ப அரசு காதுக்கு போகும். அப்பதான் அரசு வந்து மக்கள் இதத்தான் விரும்புறாங்க அப்படிங்கிறத அத அவங்க தானா வந்து முன்னெடுப்பாங்க. இதுக்கு தான் நம்ம காலங்காலமா நடந்துட்டு இருக்கு. பல விஷயங்கள் இப்ப வந்துட்டு இருக்கு. தமிழக அரசு 2019ல நெகிழிய வந்து தடை செஞ்சது அந்த மாரி ஒரு பேச்சு பொருளானதுனால அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் நம்ம மக்கள் வந்து ஒண்ணு அரசு பண்ணாலும் மக்களுக்கு அந்த புரிதல் வரணும்க்காக தான் இப்ப நம்ம உரையாடிக்கிட்டு இருக்கோம். அரசு தடை பண்ணியிருந்தாலும் அத நம்ம எளிமையா கடந்து போயிட்டு இருக்கிற சாதாரண மனுஷங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. அதுக்கு நம்ம எவ்வளவுதான் காரணம் சொன்னாலும் நம்மளே அழிச்சுக்கிறதுக்கான ஒரு வழிமுறையா தான் அத நம்ம இங்க பார்த்துக்கணும். இப்ப பட்டாசு எல்லாம் வேண்டாம். இப்ப பட்டாசு இல்லைன்னா கொண்டாட்டமே இல்லையா? அப்படின்னா நிச்சயமா அப்படிலாம் கிடையவே கிடையாது. அது எல்லாமே வணிகமும்,
நம்மளுடைய ஒரு 20 வருஷம் ஒரு எண்ணோட்டங்கள் தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பட்டாசு இல்லாம இப்ப இது பார்த்தீங்கன்னா, மேல இருக்கிறது பார்த்தீங்கன்னா, நாங்க சென்னையில வாழ்ந்துட்டு இருந்த ஒரு பன்மாடி ப ப பல் பல்வீடு குடியிருப்புல பார்த்தீங்கன்னா, நானும் என் நண்பரும் சேர்ந்து 2016ல ஒரு புங்க மரம் வச்சோம். அந்த குடியிருப்போட மே மேலாளர் வந்து அனுமதி குடுத்தாரு. "நீங்க இந்த சாலையில வச்சுக்கங்கப்பா" அப்படின்னு சொன்னதும், எங்கெங்கேயோ நம்ம நண்பர்கள் எங்கெங்கேயோ போய் மரம் வைப்பாங்க. ஆனா நம்ம வீட்டுக்கு முன்னாடி வச்சு வளர்ப்பாங்களான்னு பார்த்தா அதாங்க விஷயம். வச்சு வளர்த்து 2017 தீபாவளி அப்ப இவ்வளோ பெரிய மரம் வந்துச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, அது பெரிய மரமாவே இருக்கு. அங்க 10 பேர் உட்கார்ந்து கதை பேச அந்த அளவுக்கு வந்திருக்கு. அப்ப இந்த மாரி அது கீழ பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தைகள்லாம் பட்டாசு இந்த மாரி ஒரு வெடின்னு ஒண்ணு இறுதியாகணும் அப்படின்னா, இந்த கிருந்தி நாயகத்தோட விதைய எடுத்து போய் தண்ணீல போட்டீங்கன்னா, அது டபால் டபால்னு வெடிக்கும். அது பேரே வந்து வெடிக்காயின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நம்ப பாரம்பரியமா சங்க இலக்கியங்கள்ல தீபாவளிக்கோ, பட்டாசுக்கோ எதுக்குமே வந்து சான்றுகள் கிடையாது. அப்ப இது எல்லாமே இப்ப பிற்காலத்துல வந்தது தான். சங்க இலக்கியங்கள் ஆனா இந்த ஒரு வாட காத்து வர சமயமான இந்த கார்த்திகை ஆகட்டும், தை மார்கழி ஆகட்டும், இங்கெல்லாம் வந்து விளக்கு வச்சு அந்த குளிர வந்து நம்ப வந்து ஆ அதுக்கு சமன் பண்ணிட்டு இருந்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பொதுவா விளக்கு வைக்கலாம். விளக்குல நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், இழுப்பெண்ணெய் இந்த மாரி வச்சு அது மூலமா வர சித்த வைத்தியம் கூறுற நன்மைகள் நம்ம பெற்றுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் தவிர்க்கலாம். இதுல பார்த்தீங்கன்னா, தமிழகத்துல சில எடுத்துக்காட்டுகள் இங்க இருக்கு. நெல்லை மாவட்டத்துல நாங்குநேரி அருகே உள்ள கூந்தங்குளம் கிராமத்துல பட்டாசுகள் வெடிக்கிறது இல்லைங்கிறது மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதே மாரி எங்க சென்னை பக்கத்துல இருக்க ஆ வேடந்தாங்கல்லயும் பட்டாசுகள் வெடிக்காம வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஓகே. அதான் இப்போ எல்லாத்துக்கும் ஒரு இறுதியா நான் கேட்டுக்கிறது, முடிஞ்ச வரைக்கும் தீபாவளிய நல்லா சிறப்பா கொண்டாடுங்க. ஆனா கண்டிப்பாக பட்டாசுகள் தவிர்த்து வரும் தலைமுறை வாழ்வதற்கான ஒரு பூவுலகை நாம் உருவாக்கும் அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு இந்த உரையை நான் முடிச்சுக்கிறேன். கலந்து கொண்ட அனைவருக்கும் மிக்க நன்றி. பட்டாசுகளற்ற தீபாவளியை கொண்டாடுவோம் என்று கேட்டுக்கொள்கிறேன். மிக்க நன்றி தீபக் சகோ. இந்த பெருந்தொற்று காலத்தில் பண்டிகை நெருங்கி வரும் சூழலில் வெடிகளால் ஏற்படும் ஆபத்து குறித்து மிகவும் தேவையான அவசியமானதொரு உரை. நிச்சயம் நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ரசாயனங்கள் நிரம்பிய வெடிகளால் ஏற்படும் ஆபத்து குறித்தும் உடல்நலக் கேடு குறித்தும் மனிதன் மட்டுமல்லாது பறவைகள், விலங்குகள் உள்ளிட்ட பல பல்லுயிர்களுக்கு ஏற்படும் சூழல் கேடு குறித்தும் நிச்சயம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். ஏற்கனவே பல காரணங்களால் காற்று, மண், நீர் மாசடைந்து வரும் இந்த சூழ்நிலையில் உலக சுகாதார நிலையம் வெடிகளால் ஏற்படும் காற்று மாசின் அதிகரிப்பின் ஆபத்தை எச்சரித்து வரும் இந்த சூழலில் இதுபோல கேடு நிறைந்து ஒரு கேளிக்கை வெடிகள் தேவைதானா என்ற கேள்வியை அனைவரும் சிந்தியுங்கள். வெடிகளற்ற தீபாவளியை முன்னெடுப்போம். நிச்சயம் அது கேடுகளற்ற ஒரு நல்ல சூழலை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்ல வாய்ப்பாக அமையும். நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மிக்க நன்றி.